முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரண். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. தேவம்பாளையம் நடுத்தோட்டம் அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோவிலிலே மிக சிறப்போடு தைப்பூச திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, சகல ஏற்பாடுகளையும் செய்து அழைத்து வந்திருக்கக்கூடிய சுதாமா ஹோசரேஸ் உரிமையாளர், நம்முடைய மனங்களிலெல்லாம் நீங்காத இடத்தை பிடித்திருக்கக்கூடிய அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திரு சுதாமா கோபால் அவர்களே, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, அன்பிற்கும் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அம்மா திருமதி புஷ்பா கோபாலகிருஷ்ணன் அவர்களே, அன்பு தம்பி சுதாமா ராம் அவர்களே, எனது அருமைக்கும் பெருமைக்கும் உரிய அன்பு பிள்ளைகள் திருமதி தமிழரசி அவர்களே, திருமதி மேனகா அவர்களே, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த நல்ல உள்ளங்களே, இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் முழுமையான ஒத்துழைப்பை தந்தார்களோ அத்துணை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மிக அருமையாக ஒரு அறிமுக உரை, ஒரு வரவேற்புரையை நல்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு சகோதரர் திரு குப்புசாமி அவர்களே, மாலை அணிவித்து கௌரவித்த அருமைக்குரிய அம்மா திரு கோவிந்தம்மாள் அவர்களே, பொன்னாடை போர்த்தி கௌரவித்த அம்மா திருமதி லக்ஷ்மி அம்மாள் அவர்களே, நல்ல ஒலி ஒளி அமைப்பை மிக சீரோடும் சிறப்போடும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, இந்த நிகழ்வை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, திரளாக இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சின்னஞ்சிறார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியிலே மிக அருமையாக பிரம்மாண்டமாக தைப்பூச விழா மிகுந்த பக்தி சிரத்தையோடு ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை முருகப்பெருமான் எனக்கு நல்கியிருக்கிறார். உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி. இப்படி ஒரு ஆலயத்திற்கு வருகை தந்து அபிஷேகங்கள் ஆராதனைகளில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு தெளிவாக அமைதியாக இதை செவிமெடுத்து கேட்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு மத்தியிலே பேசுவது என்பது பகவான் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் என்று நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்வை தொடங்குவதற்கு முன்னதாக சில பேரை பற்றி நாம் பேசித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவிற்கு அழைத்து ஐயா சுதாமா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் குடும்பம் சிறப்பு செய்கிறது. அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்கள், அவருடைய ஒரே மகன் சுதாமா ராம் அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், அவருடைய 2 மகள்கள், அவர்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக இருப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய அவர்களுடைய மாப்பிள்ளைகள், நல்ல மாப்பிள்ளைகளை மிக அருமையாக இந்த பெண்மணிகளுக்கு தந்த அவர்களை பெற்ற பெற்றோர்கள், அது ரொம்ப முக்கியம் இல்லையா?
அவர்களை பெற்ற பெற்றோர்கள், அவர்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஐஸ்வர்யம், மங்களம், மகிழ்ச்சி, மன நிறைவு, சகல சௌபாகியத்தையும் இந்த நடுத்தோட்டு முருகன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த காலகட்டத்தில், கலியுகத்தில் நாம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், பேர் புகழெல்லாம் சம்பாதிக்கலாம். ஆனால் இதை போன்ற நல்ல மனிதர்களை வாழ்க்கையில் சம்பாதிப்பது என்பது மிக மிக சிரமமான ஒரு காரியம். நல்ல சொந்தங்களை பெறுவது என்பது ஒரு சாதாரணமான காரியமே அல்ல. அதற்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் நல்ல சொந்தங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையிலே என்ன விட்ட குறை தொட்ட குறையோ, ஐயா சுதாமா கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய குடும்பத்தோடு, அந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இறைவன் என்னை சேர்த்து வைத்திருக்கிறான் என்று நினைக்கின்ற பொழுது ஆயிரம் முறை அவனுக்கு நன்றி சொன்னாலும் போதாது. அதை போல இந்த இடத்திற்கு பல அன்பர்கள் இங்கே வருகை தந்து ஒவ்வொருவரும் என்னை சந்தித்து பேசுகின்ற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தமிழால் நான் பெற்ற பேரு எத்துணை பெரியது என்பதை நான் வியந்து பார்க்கிறேன். 35 ஆண்டுகள் என்னுடைய ஆன்மீக பயணம் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உலகம் முழுவதும் இந்த தமிழை பேசக்கூடிய, பரப்பக்கூடிய, ஆன்மீகத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை என்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகன் எனக்கு வழங்கி இருக்கிறான். அந்த முருகனுக்கும் எனக்கும் இடையேயான தொடர்பு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்குள்ளே ஆயிரம் அதிசயங்களும் நிறைந்திருக்கிறது. அதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொழுது போதாது. அப்படி ஒவ்வொருவரையும் அனுகிரகிக்கக்கூடிய இந்த முருகனுக்கு இன்றைக்கு விழா. நீங்கள் எல்லோரும் குடும்பமாக, உறவுகளோடு, பங்காளிகளோடு, சொந்த பந்தங்களோடு நீங்கள் எல்லாம் அமர்ந்து இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை கொண்டாடுகின்றதை பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிலும் ஒவ்வொருவராக வந்து, அம்மா நாங்கள் உங்கள் பேச்சை யூடியூப்பில் கேட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க, அன்னூர்லேருந்துலாம் இங்கே அன்பர்கள் வந்திருக்காங்க. அதெல்லாம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. கோடி ரூபாய் கையில் கொடுத்தா கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. உங்களை நான் பார்த்தேன், உங்களுடைய பேச்சை தினமும் ஒரு முறையாவது கேட்டுவிட்டு தான் நான் தூங்கச் செல்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது, இதை விட முருகன் எனக்கு தருவதற்கு வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என்று நான் நினைக்கிறேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய பாரம்பரியம் என்ன என்பது உங்கள் எல்லோருக்கும், இந்த மண்ணிலே பிறந்த அத்துணை பேருக்கும் தெரிந்திருக்கும். அந்த பாரம்பரிய செய்திகளை எல்லாம் கேட்கின்ற பொழுது முருகன் இத்துணை அனுகிரகவாதியா என்கின்ற ஆச்சரியம் நமக்குள்ளாக எழுக. சொல்லப்போனால் ஐயா சுதாமா கோபால் அவர்களுடைய தாத்தா, தந்தை ஈன்ற தாத்தா, அந்த 4 சகோதரர்களில் ஒரு சகோதரர் நிலத்தை உழும்போது தான் அந்த கலப்பையில் இந்த அளவிற்கு ஒரு சிற்பரூபத்திலே ஒரு கல் மாட்டியது. இன்றைக்கும் அந்த ஆலயத்தில் முருகன் முன்னாடி அந்த கல், அந்த விக்கிரகத்தை தான் எல்லாரும் முதல்ல மூலவராக வழிபாடு செய்கிறோம். அது கலப்பையில் மாட்டின அதிசயமே மிக அற்புதமான அதிசயம். சுதாமா கோபால் அவர்களுடைய தந்தையாருக்கு பழனியில் போய் முருகனிடம் வேண்டி இந்த தலைமுடிய காணிக்கையாக கொடுக்கணும்னு பல நாளாக நினச்சி அது கொடுக்க முடியல. அதற்கு பிறகு தான் இந்த கல் அந்த கலப்பையிலே மாட்டுகிறது. அதற்கு பிறகு அந்த கல்லை பழனி ஆண்டவராக பாவித்து தான் முதல்ல பூஜையை அவர்களுடைய மூதாதையர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த பூஜை பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட ஒரு 170 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பூஜை நடந்திருக்கிறது. சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், சில பேருக்கு அந்த வரலாறு தெரியாமல் இருக்கலாம். அதற்கு பிறகு 2 பெண்மணிகள் அவருக்கு, அருமைக்கும் பெருமைக்கும் உரிய அன்பு மகள் மேனகா, அன்பு மகள் தமிழரசி. அதற்கு பிறகு நீண்ட காலமாக ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு ஐயா கோபால் அவர்களுக்கு இருந்து, இதே பீடத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை நீ கொடுக்கணும்,
இந்த ஆண் குழந்தையை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டி ஆண் குழந்தை கிடைத்து அவருக்கு ரொம்ப அழகாக ராமச்சந்திரன் என்கின்ற நாமத்தை சூட்டி ஐயா சுதாமா கோபால் அவர்களுடைய குடும்பம்தான் இந்த அற்புதமான பாலரூபத்தில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவரை இங்கே ஸ்தாபித்து இத்தனை ஆண்டுகள் இந்த பூஜை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தெய்வ சங்கல்பம் இல்லாமல் இந்த காரியமெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை பெரியோர்களே. தெய்வ சங்கல்பம் அந்த குடும்பத்திற்கு இருக்கிறது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பெண்ணை எடுத்தவர்கள், அவர்களுடைய சம்பந்தி எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்க வீட்டில் உள்ள பெண் குழந்தைகள், நங்கையர்கள் எல்லாரும் சௌபாகியவதியாக ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒன்றை தொடங்கி வைத்தவர்களை, ஒன்றை உருவாக்குவதற்கு காரணமாக இருப்பவர்களை முதலில் நன்றியோடு நாம் மனதில் நினைக்கணும். இந்த நன்றிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் 1330 குறட்பாக்களை 133 அதிகாரங்களாக கொடுத்த வள்ளுவன் நன்றிக்கென்றே ஒரு அதிகாரத்தை எழுதினான். காரணம், அந்த நன்றியை முதல்ல சொல்லிடணும், அதை மறந்துடவே கூடாது வாழ்க்கையில். அந்த முருகனுடைய அருள் உங்களுக்கு என்றென்றும் இருக்கணும். இந்த பூஜை பல ஆண்டுகள் தொடர்ந்து நடக்கணும். காலாகாலமாக நீங்கள் எல்லாம் இங்கே வருகை தரணும். ஏன்னா ஒவ்வொருவரும் சந்தித்து இங்கே வந்த பிறகு தான் எனக்கு 12 ஆண்டுகளாக நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன், இந்த முருகனை நம்பின பிறகு தான் முருகன் எனக்கு குழந்தையை கொடுத்தாருன்னு சொல்லும்போது இப்படி சொல்லி கேட்ட அதிசயங்கள் 1000, கேட்காமல் இருக்கக்கூடிய அதிசயங்கள் எத்தனையோ பெரியோர்களே. அதனால் இந்த முருகன்கிட்ட வந்து நீங்கள் வழிபாடு செய்யணும். சொற்பொழிவை கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரே ஒரு சங்கல்பம் பண்ணணும். கோயிலுக்கு போய் சுவாமியை பார்த்து சங்கல்பம் பண்ணுறோமா இல்லையா, அதே மாதிரி சொற்பொழிவை கேட்கறதுக்கும் சில சங்கல்பங்களை நாம் பண்ணணும். பேசுகிறவனுக்கும் அந்த சங்கல்பம் இருக்கணும், கேட்பவர்களுக்கும் அந்த சங்கல்பம் இருக்கணும். வாழ்க்கையில் எத்தனை காலம் நாம் வாழப்போகிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் வாழ்கிற காலத்தில் 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு வாழ்ந்தால்தான் தலைமுறை தலைமுறையாக நம்முடைய பேர் நீண்டு நிலைத்து நிற்கும். நம்ம குடும்பத்தினுடைய பேர் நீண்டு நிலைத்து நிற்கும். அதனால் இந்த தைப்பூச விழாவில் முருகன்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது காசு இல்லை, பணம் இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை. முருகனிடம் கேட்க வேண்டியது, இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தனோப்பா உனக்கு தெரியும், ஆனால் இனிமேல் நான் மனதறிந்து கூட யாருக்கும் எந்த துரோகமும் நான் பண்ணக்கூடாது, யாரை பற்றியும் நான் புறம் பேசக்கூடாது, யாரையும் தேவையில்லாமல் நான் விமர்சிக்கக்கூடாது. என்னிடம் உள்ள தவறுகளை முதல்ல நீ எனக்கு சுட்டி காட்டு, என்னை நான் முதலில் சரியானவளாக மாற்றணும். நான் யாரை பற்றியும் தேவையில்லாமல் பேசக்கூடாது. முடிந்த அளவிற்கு நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் முருகா, அதுக்கு நீ எனக்கு வழிவிடணும். இந்த சங்கல்பத்தை இன்னைக்கு எடுத்தீங்கன்னா முருகன் உங்களை பார்த்துக்கிடுவான். நம்முடைய சுமைகளை எல்லாம் முருகன் இறக்கி வைத்து விடுவான். நாம் என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு வர்றோம், சாமி கும்பிடுறோம், இதை மாதிரி விளக்கு பூஜைகளில் கலந்துக்கிடுறோம், பால் குடம் எடுக்கிறோம், காவடி எடுக்கிறோம், எல்லாம் எடுக்கிறோம், முருகனை நம்புகிறோம், பக்தி மேலோங்கி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது முடிஞ்ச உடனே நம்முடைய மனநிலை வேறு மாதிரியாக மாறிவிடுகிறது. அப்புறம் நாமளாக இருக்கிறது இல்லை. பழையபடி நம்ம என்னென்ன தப்பு செஞ்சோமோ அதை முதல்ல இருந்து ஒன்று விடாமல் திரும்ப திரும்ப என்ன செய்வோம், போய் பேசுவோம், புறம் பேசுவோம், மரியாதை இல்லாமல் நடந்துப்போம், தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைப்போம், கண்ணால் பார்க்காததை பார்த்த மாதிரி சொல்லுவோம். என்னத்தை வாழ்க்கையில் கொண்டு போக போகிறோம், நம்ம வாழ்க்கையில் என்ன கொண்டு போகிறோம், எதையுமே வாழ்க்கையில் நீங்கள் இங்கே அனுபவித்த எதையுமே கையில் தூக்கிட்டு போக முடியாது. காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்க என்னார் பட்டினத்து சுவாமிக்கு. என்ன அழகாக சொன்னார், இருக்கிற வரைக்கும் ஒற்றுமையாக நீங்கள் இருந்து சந்தோஷமாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்தாலே முருகனுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு உண்டு. அதில் தான் பட்டினத்தடிகள் பாடினார், காடே திரிந்தென்ன காற்றை புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பில்லாதார்னார். உள்ளத்தில் அன்பு இல்லைன்னா அவன் காடு திரிஞ்சான்னு, காவி உடுத்தினான்னு, அவன் பட்னி இருந்தான்னு, அவன் விரதம் இருந்தான்னு, அவன் என்ன காரியம் செஞ்சான்னு அதனால் பயன் உண்டா? காடே தெரிந்தென்ன காற்றை புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பில்லாதார் ஓங்குவிண்ணோர் நாடே இடை
மருதீசருக்கு மெய்யன்பர் நாரியர்பால் வீடே இருப்பினும் மெஞ்ஞான வீட்டின் மேவுவரே. நீ காட்டுக்கு போக வேண்டாம், விரதம் இருக்க வேண்டாம், நீ உடலை வருத்த வேண்டாம். வாழ்கிற இடத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தன் அன்பு செலுத்தினாலே அந்த இடத்துல யார் இருப்பா? எம்பெருமான் முருகன் இருப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெரியோர்களே, அன்பானவர்களுக்கு மட்டுமான தெய்வம் தான் முருகன். அன்புள்ளவர்களுக்கான தெய்வம் தான் அவன். ஆனால் நீங்கள் கேட்டதை உடனே கொடுத்துருவான். ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? இந்த இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். அவனுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. கந்தன் என்கின்ற நாமம், குமரன் என்கின்ற நாமம், சுப்பிரமணியன் என்கின்ற நாமம், இப்படி ஏராளமான நாமங்களை அவன் பெற்றவனாக இருந்தால் கூட அவனுக்கு குகன் என்று ஒரு நாமம் இருக்கிறது. குகன் என்றால் என்ன பொருள்? இந்த உள்ளம் என்கின்ற குகையிலே வாழ்நாள் முழுவதும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம் முருகன். இணைந்திருப்பதற்கு தகுதியானவர்களா நாமங்கிறத நாம தான் முடிவு செய்யணும். அந்த தகுதியுள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதனால் இந்த தைப்பூசத்திலிருந்தாவது எனக்கு அவளை பிடிக்காது, எனக்கு இவளை பிடிக்காது, எனக்கு இவ கூட கருத்து வேற்றுமை இருக்கிறது, நான் அவளை மதிக்க மாட்டேன், இவள்கிட்ட பேச மாட்டேன், இந்த சங்கடங்கள் எல்லாம் தூக்கி தூர வீசிட்டு முருகனை முன்னிறுத்தி எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க, எல்லாரோடையும் வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு அன்பு செலுத்துங்க. அதை விட உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஆகா எப்பேற்பட்ட மனுஷன், அவரை பிரிஞ்சு நாம் எப்படி வாழ்கிறதுன்னு நினச்சா அவர் வாழ்ந்திருக்காருன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் போகும்போதே இவரெல்லாம் என்னைக்கோ போக வேண்டியது, பூமிக்கு பாரம்னு நினச்சா அவர் இந்த சொசைட்டியில் வீழ்ந்திருக்காருன்னு அர்த்தம் பெரியோர்களே. ஆக நீங்கள் வாழப்போகிறீர்களா இல்லை வீழப்போகிறீர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். அதனால் அன்பாக இருங்கள், கருணையோடு இருங்கள். இந்த தைப்பூச திருவிழாவிலே ஒரு நல்ல சங்கல்பத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் உங்களை மனமாற நான் கேட்டுக்கொள்கிறேன். தை மாசத்தில் தானே இந்த பூச நட்சத்திரம் வரக்கூடிய பௌர்ணமி இணையக்கூடிய இந்த நன்னாள் தைப்பூசம். தை மாதத்திற்கென்று பல சிறப்புகள் இருக்கிறது, ஒன்று ரெண்டு இல்லை. இந்த தை மாதத்துக்கென்று நிறைய சிறப்புகள். தையில தான் ரொம்ப அழகாக தமிழர் திருவிழா என்கின்ற பொங்கலை கொண்டாடுறோம் இல்லையா? எல்லோரும் சக்கரை பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க தானே? அறுவடை செய்து அறுவடையை எனக்கு தகுந்த முறையில் கொடுத்த சூரிய பகவானுக்கு நன்றி, அதுதான் அந்த விழா. ஏன்னா சூரிய பகவான் இல்லைன்னா விளைச்சல் இல்லை உங்களுக்கு. அப்போ விளைந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு, அப்பா இதை நீ எனக்கு கொடுத்தப்பா உனக்கு நன்றிங்கிற விழா தான் அந்த தமிழர் திருவிழா. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த தை திருநாளை கொண்டாடுகிறார்கள் பாருங்கள். அவர்கள் முதல்ல தன்னுடைய விளைச்சல்ல ஒரு பாதி பகுதியை எடுத்து வைக்கிறது யாருக்கு தெரியுமா? முருகனுக்கு. முருகனுக்குத்தான் அதை எடுத்து வைக்கிறார்கள். அறுவடை செய்த உடனே முதல் பொருள் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா முருகனுக்கு. இது அந்த காலத்துலலாம் பாரம்பரியமாக இந்த பழக்கம் இருந்திருக்கு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. வியாபார நோக்கோட எவ்வளவுக்கு கொடுத்தா எவ்வளவு ரூபாய்க்கு போகணும் கணக்கு பார்த்து முருகனுக்கு ஒரு படி எடுத்து வைப்போம். அப்புறம் எனக்கு வாழை சாஞ்சிட்டு எனக்கு தென்னை சாஞ்சிட்டுனா சாயாமல் என்ன செய்யும்? ஏதோ ஒரு ரூபத்தில் அதை முருகனுக்கு கொடுக்கணும். வேறு ரூபமாக அது மாறி ஏழைகளுக்கு அது உணவாக போய் சேரணும். நிலம் செழிக்கும், உயிர் மிக செழிப்பாக இந்த மண்ணிலே வாழும். ஏன்னா தைப்பூசத்தினுடைய தாத்பரியமே என்ன தெரியுமா? தான தர்மங்கள் செய்யணும். செஞ்சாதான் தைப்பூசத்தினுடைய பலனை முழுமையாக பெற முடியும். நாங்கள் எச்சிக்கைட்டு கூட காக்கா விரட்ட மாட்டோங்க. ஆனால் முருகா முருகான்னு 300 தடவை சொல்லுவான். அவன் கேட்கவே மாட்டான். அவன் காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு அவன் பாட்டு உட்காந்துருப்பான். நீலாம் கோயிலுக்கு வர வேண்டாம், புறப்படலாம், கிளம்பு அப்படின்ட்டு. தான தர்மங்கள் செய்யணும். இருக்கிறவன் அவன் அவனுடைய தகுதிக்கு ஏற்றாறு போலையாவது எதையாவது செய்யணும். 1000 ரூபா தான் கையில் இருக்குன்னா ஒரு 50 ரூபா கொடுக்கலாம்ல. ஒரு 50 ரூபா தான் கையில் இருக்குது, ஒரு 5 ரூபா தானம் பண்ணலாம்ல. நீங்கள் எவ்வளோ தூரம் கொடுக்கீங்களோ வேற ஒரு ரூபத்தில் அது திரும்பி உங்ககிட்டே வரும். கொடுத்தவனே அது வந்து சேரும். ஆக தைப்பூசத்தில் மனதை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். பகையை இன்றோடு முடித்து விடுங்கள். தான தர்மங்கள் செய்யுங்கள்.
இந்த தை மாசத்துக்கென்று அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. விளைந்த பொருளை இறைவன் முன்னால் படைத்து அவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய விழா இந்த தையில தான் வருது. இன்னொன்று, தையினுடைய மிகச்சிறப்பான ஒரு விழா எது? தை அமாவாசை இல்லையா? பித்ருக்களை நினச்சி பார்க்கணும். எந்த குடும்பத்தில் பித்ரு வழிபாடு இல்லையோ, நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன், அந்த குடும்பத்தில் 10 படி ஏறினான்னா 7 படி சறுக்கிடுவான். நம்முடைய மூதாதையர்களை நாம் வழிபாடு செய்து தான் ஆகணும், அவர்களை நாம் நினச்சி தான் ஆகணும். அதுதான் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பேரை மறந்துடக்கூடாது, நம்ம முப்பாட்டம் பேரை மறந்துடக்கூடாதுன்னு குடும்பத்தில் ஒருத்தனுக்கு அந்த பேர் இருக்கும். தாத்தா பேர் இருக்கும், பாட்டம் பேர் இருக்கும் அந்த காலத்தில். அதுக்கு தக்கன 9 பிள்ளைகளும் அந்த காலத்தில் இருந்தது. ஆளுக்கு ஒரு பேராக விடலாம். இப்போ நான்லாம் 9ஆவது பிள்ளை எங்கள் வீட்டில். இப்போ ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு. எவன் விட்றான் தாத்தா பேரை, எவன் விட்றான் பாட்டம் பேரை, எவன் விட்றான் ஸ்டைலாக பேர் விட்றான். கூப்பிடுறதுக்கு அப்படி சினி ஆக்டர் மாதிரி இருக்கணும். ஒரு மனிதனுடைய நாமத்தை வைத்து தான் அவனுக்கு வாழ்க்கைங்க. இந்த வேர்ட்ஸ் வைப்ரேஷன், எந்த நாமத்தை சொல்லி உங்களை அழைக்கிறார்களோ அதே நாமத்தை சொல்லி தான் அழைக்கணும். அதையும் நல்லா சொல்லிட்டு போகிறேன் நான். ஒருத்தருக்கு தங்கதுரைன்னு பேர் இருந்தால் தங்கதுரை தங்கதுரை தங்கதுரைன்னு நல்லா நீட்டி முழக்கி கூப்பிடணும். அப்போ தான் அந்த வேர்டுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும். வாசுயே ரொம்ப ஷார்ட்டாக கீயை தூக்கிட்டு வாசு வாசுங்கப்படாது. பக்கத்தில் இருக்கவன் பூனை பூனைம்மா. நான் பூனையாண்ணா? வாசுகே வாசுகின்னு கூப்பிட்டு போக வேண்டியதானே. பேர் நாமத்துக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அதை கரெக்டாக என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். இந்த பித்ரு வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய மூதாதையர்களை நன்றியோடு நினைக்கணும். இந்த பித்ரு வழிபாடு அமாவாசை தோறும் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா நம்முடைய மூதாதையர்கள்? ஆனால் செய்கிறோமா? கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரமோ மறதி தான், ஒரு மிகப்பெரிய சாபமோ மறதி தான். எல்லாத்தையும் மறந்துடுவோம். தாயை மறந்துடுவோம், தகப்பனை மறந்துடுவோம், பாட்டனை மறந்துடுவோம், முப்பாட்டனை மறந்துடுவோம், சகல பேரையும் மறந்துடுவோம். மறந்துடுவீங்கன்னு தான் அமாவாசைக்காக அவங்களை நினைங்கன்னா. தனித்தனியாக பேரை சொல்லி நினைக்காட்டா கூட 21 தலைமுறைகள் எங்கள் குடும்பத்தில் எங்களை விட்டு மாண்டு போனவர்கள், அவர்களுடைய ஆசி எங்களுக்கு இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செல்வம் பெருகும், மன நிம்மதி கிடைக்கும், நோய் நீங்கும், ஆரோக்கியம் முழுமையாக உங்களை வந்து சேரும். ஆனால் நம்ம அதை செய்கிறதில்லை. ஆக எல்லா அமாவாசைக்கும் எங்களால் இதை செய்ய முடியாதுமா, அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா யாருக்கும் இப்போ எதுக்கும் டைம் இல்லை. ஒரு தை அமாவாசை என்றாவது அவர்களை நினைக்கணும் பெரியோர்களே. தை அமாவாசை அன்று நம்முடைய குடும்பத்தில் மாண்டு போனவர்களை நினைத்து ரொம்ப பெரிய இப்படி படப்பு போடுறான் அப்படி வாழை கொலையை அறுத்து வைக்க வேண்டாம். ஒரு சின்ன கல்கண்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு வழிபாடு பண்ணாலும் அவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். எத்தனை நாள் பட்னியாக இருந்து எவ்வளவு வறுமையில் வாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானப்பட்டு நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. அவங்கள நினச்சி பார்த்து அவங்க வந்து அந்த கல்கண்டு எடுத்து சாப்பிட்றாங்களான்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. சாப்பிடுவாங்கன்னு நம்பினீங்கன்னா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா இல்லை. வெதண்டாவாதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு சின்ன கல்கண்டை வச்சு ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு அவங்க தாக சாந்தி பண்ணுற மாதிரி ஆன்மாக்கள். அதை எல்லா அமாவாசையும் பண்ண முடியல. கண்டிப்பாக மறக்காமல் 3 அமாவாசை பண்ணணும். ஒன்று புரட்டாசி அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று தை அமாவாசை. சரி, ஆடியும் முடியல புரட்டாசியும் முடியல, சரி தை அமாவாசையாவது பண்ணணும். அதை மறக்காமல் பண்ணினீங்கன்னா குடும்பத்தில் சந்ததிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பெரியோர்களே. நாமெல்லாம் பாதி கிணறு தாண்டியாச்சு, நிறைய பேர் 3/4 கிணறு தாண்டியாச்சு. நம்முடைய சந்ததிகள் மகிழ்ச்சியாக இருக்கணுமா இல்லையா? நல்ல வரன் அமையணுமா இல்லையா? நல்ல குழந்தைகள் அமையணுமா இல்லையா? ஒழுக்கமான பிள்ளைகளாக இருக்கணுமா இல்லையா? வேலை திண்டாட்டம் இல்லாமல் இருக்கணுமா இல்லையா? சகல சௌபாகியத்தோடு நம்முடைய சந்ததிகள் வாழணும்னா மூதாதையர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அப்போ அதை தைலையாவது வழிபாடு செய்யணும்னு தான் தை அமாவாசையை எல்லாரும் குறிப்பிட்டு சொன்னார்கள். அது இந்த தை மாதத்திற்கு உண்டான சிறப்பு. இன்னொன்று, அந்த தை அமாவாசை முடிந்து 7வது நாள் எது? சப்தமி.
அந்த சப்தமி தான் ரத சப்தமி என்று நாம் வழிபாடு செய்கிறோம். தை மாசத்துல தான் அது வருது. அந்த ரத சப்தமி அன்று நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த பித்ருக்களுடைய ஆசியும் நம்மை வந்து சேரும். இன்னொன்று 12 மாதம் இருக்குது தமிழில். 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயணம் இல்லையா? தட்சிணாயன காலம் எது? ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இந்த 6 மாதமும் தட்சிணாயன காலம். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி வரைக்கும் உத்தராயண காலம். உத்தராயண காலத்தில் தான், அந்த காலத்தில் நம்முடைய பெரியோர்கள் எல்லாருமே நல்ல காரியங்கள் செய்தார்கள். உத்தராயண காலத்தில் நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் வழிபாட்டினுடைய பலன் ரெட்டிப்பாகும். ஏன் பீஷ்மர் உத்தராயணத்தில் தான் உயிரை விடுவேன்னு அம்பு படுக்கையில் படுத்தே கிடந்தார். உத்தராயணம் வர்ற வரைக்கும் நான் உயிரை விட மாட்டேன்னார். ஏன்னா உத்தராயணத்தில் ஒருவர் மாண்டு போனால் அவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது. மறுபிறவி என்பது இல்லைன்னா புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி, பல்விருகமாகின்னு பிறந்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த உலக வாழ்க்கையில் சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அந்தந்த பிறவியில் செஞ்ச கர்மாவை இந்த பிறவியில் நீங்கள் அனுபவிக்காட்டாலும் அதுக்குன்னே இன்னொரு பிறவி எடுத்துகிட்டு வந்து அனுபவிச்சே தான் ஆகணும். உங்களை விட மாட்டான். கர்மாவிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. அப்போ அந்த உத்தராயண புண்ணிய காலமும் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னா, தட்சிணாயன காலத்தில் சூரிய பகவானுடைய பயணம் தெற்கு நோக்கி, உத்தராயண காலத்தில் சூரிய பகவானுடைய பயணம் வடக்கு நோக்கி. தெற்கு நோக்கி பயணம் எப்படி போவோம்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால தான் உத்தராயண காலம் வரும்போது ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றி கொடுமையான நோயிலிருந்து உன்னை காப்பாற்றிக்கோ. புரட்டாசி மாதம் சுத்தபத்தமாக இருந்து சாத்வீகமான உணவு சாப்பிட்டு பெருமாளை இறுக்கி பிடிச்சிக்கோ. ஏன்னா அந்த மாதத்தில் உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயணம் ஆரம்பிச்சுட்டா யமதர்மன் தன்னுடைய கோர பற்களை திறந்து வைத்து உயிர்களை கவருவதற்கு காத்திருக்கக்கூடிய காலம் தட்சிணாயன காலம். அப்போ அந்த நேரம் காக்கிற கடவுளாக இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணுவை பிடிச்சிக்கோ, பெருமாளை இறுக்கி பிடிச்சிக்கோ. அதனால தான் புரட்டாசி பூரா விரதம், மார்கழி மாதம் முழுதும் திருவம்பாவை பாடுறோம், திருப்பாவை பாடுகிறோம். ஆக ரத சப்தமி அவ்வளோ முக்கியமான ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. தைக்கு இப்படி ஆயிரம் சிறப்புகள் அந்த தைக்கு இருக்கிறது. அந்த தை மாசத்துல வரக்கூடிய முழு பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்னா சேர்ந்தா தான் தைப்பூசம். 27 நட்சத்திரத்தில் 8வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் யாருக்குரிய நட்சத்திரம்? தேவர்களுடைய தலைவனாக விளங்கக்கூடிய பிரகஸ்பதியினுடைய நட்சத்திரம். அதனால் குருவினுடைய ஆசி வேணும்னா கூட தையில் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்தில் குருவை மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். குருவினுடைய ஆசி இல்லைன்னா எதுவும் இல்லைங்க. குருவினுடைய ஆசி வேணும். அதனால தான் திருமூலர் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை காட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படிங்கிறார். அந்த குருவினுடைய ஆசி கிடைக்கணும். அம்மா என் பிள்ளெல்லாம் ஒழுங்காக படிக்க மாட்டேங்குமா, 10 தடவை பாடம் சொல்லி கொடுத்தாலும் 11ஆவது தடவை கேட்டால் ஒன்றும் தெரியலை. தைப்பூசத்தில் வந்து முருகனை வழிபாடு செய்யணும், குரு பகவானை மனதால் தியானிக்கணும். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம்னார் பரஞ்சோதியார். ஆக பிள்ளைங்க படிக்கலையா, படிக்க மாட்டேங்க. நான் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் மரம் மண்டைக்கு ஏறுதான்னு கேட்குறமே. பச்சை குழந்தைய பார்த்து நேராக வந்து முருகன்ட்ட ஒப்படைச்சிட்டு போங்க. பிரகஸ்பதிக்குரிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். முழு பௌர்ணமியோடு அந்த பூச நட்சத்திரம் இணைந்து மிகவும் சிறப்புக்குரிய தை மாதத்தில் அது வருகின்ற காரணத்தினால் வருஷம் பிறக்கும் போதே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை சுவாமிகிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க.
அப்பேற்பட்ட தைப்பூச விழாவுக்கு பல பகுதிகளிலிருந்து இங்கே நீங்கள் எல்லோரும் வருகை தந்திருக்கிறீர்கள். சாதாரணமான ஒரு விழா இது அல்ல பெரியோர்களே. தைப்பூசம்னு சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு பல நிகழ்வுகள் வருகிறது. இந்த தைப்பூசத்தில் தான் சிதம்பரத்தில் நடராஜருடைய ஆனந்த தாண்டவத்தை வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் கண்டுகளித்தார்கள். இந்த தைப்பூச நன்னாளிலே தான் வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலிக்கும் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை எம்பெருமான் சிவன் காட்டினான். நல்லா தெரிஞ்சுக்கிடணும் பெரியோர்களே, தைப்பூசம் முருகனுக்குரிய நாள் மட்டுமல்ல, அது சிவனுக்குரிய நாள், அது அம்பாளுக்குரிய நாள். சிவனுக்குரிய நாள், அது அம்பாளுக்குரிய நாள். திருவிடை மருதூர்ல மகாலிங்கேஸ்வரர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். திருவிடை மருதூர் போனவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அந்த திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய குளத்தினுடைய படித்துறையில சுவாமியும் அம்பாளும் திருமஞ்சனம் ஆடுவதற்காக, தீர்த்தம் ஆடுவதற்காக வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கறதுக்கு இன்னைக்கு லட்சம் பேர் காத்திருப்பான். அந்த காட்சியை பார்த்தா அந்த வருஷம் முழுதும் நமக்கு வாழ்க்கையில் துன்பமே வராது. அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் முருகன் வேறு சிவன் வேறு இல்லை பெரியோர்களே. முருகன் வேறு சிவன் வேறு இல்லை. நான் இதை பல இடங்களிலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சிவனே மிக அற்புதமாக சொல்கிறார். யாரிடம்? அம்பாள்கிட்ட சொல்றார். அம்பாளிடம் சொல்கிறார் சிவன், நானோ அவனோ பேதமில்லை, இருவரும் ஒருவர்தான், எங்களுக்குள்ள எந்த பேதமும் இல்லைங்கிறார். 5 முகங்களோடு சிவன் இருக்கிறான். சத்போஜாதம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோரம். சிவனுக்குரிய 5 முகங்கள். 6வது முகமாக ஒரு ரூபத்தை சிவன் எடுத்தான். அதுக்குத்தான் கந்தவேள் ரூபம் என்று பெயர். அவன் சிவனாக இருக்கின்ற பொழுது அவன் சம்ஹாரம் செய்தான். மானோடும் மழுவோடும் இருந்தான். ஆனால் முருகனான பிறகு வேலோடும் மயிலோடும் காட்சி கொடுத்தான். அவன் அனுக்கிரகவாதியாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். சிவன் மானோடும் மழுவோடும் இருக்கிறான். கந்தவேள் ரூபம் வேலோடும் மயிலோடும் இருக்கிறது. இது அனுக்கிரக ரூபம். இந்த ரூபம் ஆனால் 5 முகங்கள் கொண்ட சிவன் தன்னுடைய 6வது முகம் பரமஞானிகளுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய அதோமுகம் என்று அதற்கு பெயர். அந்த அதோமுகத்தினுடைய ரூபம் தான் யாரு? முருகப்பெருமான். ஆக முருகன் வேறு சிவன் வேறு என்பது இல்லை, இருவரும் ஒருவரே தான் பெரியோர்களே. இன்னொன்று, இந்த தைப்பூச திருவிழாவிலே சிவனுக்கும் அம்பாளுக்கும் இடையிலே இருந்து அனுக்கிரகம் செய்யக்கூடிய சச்சிதானந்த ரூபத்தை வழிபாடு செய்தால் நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் நியாயமாக இருந்தால் உடனே கிடைச்சிடும். சத்தாகவும் சித்தாகவும் இருக்கக்கூடிய சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் ஆனந்த ரூபமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ரூபத்துக்கு என்ன பேர்? சச்சிதானந்த ரூபம் என்று பெயர். அதைத்தான் சோமாஸ்கந்த மூர்த்தம் என்று வழிபாடு செய்கிறோம். சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் கிடைக்காதது, பெற முடியாதது என்று எதுவுமே கிடையாது. அவ்வளவு சிறப்புகள் அதற்கு இருக்கிறது பெரியோர்களே. இன்னொன்று, இந்த தை மாதத்தில் இந்த பூச நட்சத்திரத்தன்றுதான் வடலூர் வள்ளல் பெருமான் ஜோதியோடு ஐக்கியமானார்னு பார்க்குறோம். ஜோதியோடு 2 கலந்தார் வள்ளல் பெருமான் என்று பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நாள். இன்னைக்கு வடலூர்லாம் சும்மா ஜேன்னு இருக்கும். இந்த தைப்பூசத்தில் என்ன அழகாக, அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்திடல் வேண்டும்னார். எனக்கு வேண்டியவன் என் சித்தப்பன் கூட தான் நான் அன்பாக இருப்பேன், என் மாமன் கூட தான் அன்பாக இருப்பேன், எங்கள் அப்பா அம்மா கூட தான் அன்பாக இருப்பேன். அது அன்பு இல்லை. அதுக்கு பேர் அன்பு இல்லை, அதுக்கு பேர் முழுமை இல்லை. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்திடல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனுமே நான் சென்று எந்தை நினது அருட்புகழை எடுத்து எம்பிடல் வேண்டும், செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சன்மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும், தப்பேதும் நான் செய்தால் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. என்னைக்காவது இப்படி வந்து கேட்டிருக்கம்மா முருகன்ட்ட?
என்னைக்காவது முருகன்ட்ட நம்ம யாராவது வந்து இப்படி கேட்டிருக்கோமா? என் பக்கத்து இடத்துக்காரன் என் இடத்துக்குள்ள ஒரு வேலையை வச்சு ஒரு 5 சென்ட் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கான், முருகா அதை எப்படியாவது கொடுத்துரு. அவன் கொடுக்கவே மாட்டான். தங்கம் விலை இப்படியா ஏறிக்கிட்டு போகும்? ஒரு பவுனு 16,000 ரூபான்னா என் பொம்பளை பிள்ளை எப்படி முருகா கரையேற்றுறது? முருகா இதுக்கா இருக்காருங்க. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்திடல் வேண்டும். அந்த மனநிலை எப்போ உங்களுக்கு வருதோ, எனக்கு அது வேணும் இது வேணும், நீங்கள் எதையுமே கேட்க வேண்டியதில்லை, முருகன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்திடல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனுமே நான் சென்று எந்தை நினது அருட்புகழை எடுத்து எம்பிடல் வேண்டும். எனக்கெல்லாம் அந்த பிறவி பெரிய ஒரு குடுப்பனையான பிறவின்னு நான் பல நாள் நினச்சி பார்த்துருக்கேன். எத்தனை ஜீவராசிகள் இந்த உடம்பில் இருக்கு, எத்தனை ஜீவராசிகள் இந்த உலகத்தில் நடமாடுறாங்க. எல்லாருக்கும் பேச தெரியும், ஆனால் எல்லாருக்கும் இப்படி ஒரு சபையில் பேசுகிற வாய்ப்பு கிடைக்குமா? எப்பாரும் எப்பதமுமே சென்று எங்கனுமே உந்தன் அருட்புகழை எடுத்து எம்பிடல் வேண்டும். கனடா போனால் பேசுகிறோம், அமெரிக்கா போனால் பேசுகிறோம், மலேசியா போனால் பேசுகிறோம், எங்கே போனாலும் தமிழ், ஆன்மீகம், சிவனை பற்றி, முருகனை பற்றி, அம்பாளை பற்றி, கணபதியை பற்றி பேசுகிறோமே. எவ்வளவு பூர்வ ஜென்ம புண்ணியத்தை என்னுடைய மூதாதையர்கள் செஞ்சுருக்கணும், யோசித்து பாருங்கள் பெரியோர்களே. எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இல்லாட்டா இந்த பிறவியில் இந்த குடுப்பனை உண்டா யாருக்காவது? அப்போ இறைவனுடைய புகழை எடுத்து எம்புவதற்காகத்தான் இந்த நாக்கு. இறைவனை தலை குனிந்து வழிபாடு செய்வதற்கு தான் இந்த தலை. இறைவனை கையெடுத்து கும்பிடுறதுக்கு தான் இந்த கை. அதனால தான் அப்பர் சுவாமிகள் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சோழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமேனார். இதெல்லாம் ஜெயலன்னா என் வேணா என்ன துரத்திக்கிட்டே இருக்கும், பல பிறவிகள் எடுத்து நான் சீரழியணும். அப்பேற்பட்ட வடலூர் ராமலிங்க சுவாமிகள் இந்த தைப்பூச நன்னாளிலே தான் சிவனோடு ஜோதிமயமாக ஐக்கியமானார் என்று பார்க்கிறோம். இரணியவர்மன் என்று ஒரு மன்னன் இருந்தான். அந்த இரணியவர்மனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு குடுப்பன் இருந்தது பாருங்க. இதே சிதம்பரத்தில் நடராஜர் அவருடைய ரூபத்தை, சிவனுடைய ரூபத்தை இரணியவர்மனுக்கு நேரடியாக காட்டிய நாள் இந்த தைப்பூச திருநாள். வரகுணப்பாண்டியன் என்று ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்கு பிரம்மகத்தி பீடித்து போனது. அந்த பிரம்மகத்தி பீடித்தவனுக்கு பிரம்மகத்தி தோஷத்தை சிவபெருமான் நீக்கிய நாள் இந்த தைப்பூச நன்னாள். இப்போ நீங்கள் தைப்பூசத்தில் வந்து என்ன கேட்கணும்? எனக்கு நிலம் வேணும், வீடு வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், எனக்கு அப்படி இருக்கணும், பேர் இருக்கணும், புகழ் இருக்கணும். அது இல்லை. அப்பா முருகா, பிரம்மகத்தி இல்லாமல் என்ன காப்பாத்துப்பா. பிரம்மகத்திங்கிறது என்னது? யாரையாவது கொலை பண்ணிட்டோம்னா அது பிரம்மகத்தி. அப்போ நம்மெல்லாம் நினைக்கலாம், நான்லாம் யாரையும் இன்னும் கத்தி எடுத்து குத்தலையம்மா, நான் அப்படியெல்லாம் கொலை பண்ணலையே, நான் ஏன் பிரம்மகத்தி நீங்கணும்னு முருகன்ட்ட வந்து வேண்டணும்னு நீங்கள் கேட்கலாம். கத்தி எடுத்து ஒரு உயிரை மாற்றா மட்டும்தான் அது பிரம்மகத்தி இல்லை. மனசால வார்த்தைகளால் அடுத்தவனை துன்பப்படுத்தினாலும் அது பிரம்மகத்தி தான். வார்த்தைகளால் எத்தனை பேரை கொலை பண்ணுறோம் நாம, எத்தனை பேரை சாகடிக்கிறோம் நாம. அதனால தான் வள்ளுவன் சொன்னான், தீயினால் சுட்டவுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னா. நீ கத்தி எடுத்து உயிர் சேதம் பண்ணா அதுக்கு பேர் மட்டும் பிரம்மகத்தி இல்லை. வாயால் அடுத்தவனை புண்படுத்தினா கூட அது பிரம்மகத்தி தான். அந்த சாபம் ஒன்றை மட்டும் இல்லை, உன் சந்ததியே தொடருங்குது நம்முடைய சமயம். அதனால தான் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று நம்முடைய மூதாதையர்கள் சொல்லிட்டு போனாங்க. இனிமேல் என்ன செய்யணும்? தைப்பூசத்துக்கு அப்புறம் வாய் வரைக்கும் ஏதாவது தேவையில்லாது வந்தாலும் வீட்டுக்குள்ளே கொடன்னு ஓடி போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, அப்பா முருகா என்னை காப்பாற்றுப்பா, நான் பயனுள்ள சொற்களை பேசணும்ப்பான்னு நம்பணும், அவன்கிட்ட வேண்டணும். என்ன அழகாக இந்த தைப்பூசத்தில் தான் போய் ஐக்கியமானார். அதை போல வரகுண பாண்டியனுடைய பிரம்மகத்தியை சிவன் நீக்கிய நாள் இந்த தைப்பூசம். இன்னைக்கு நீங்கள் சிவன்கிட்டையும் கேட்கலாம், முருகன்கிட்டையும் கேட்கலாம், அம்பாள்கிட்டையும் கேட்கலாம், என் பிரம்மகத்தி தோஷமும் சாபமும் என்னை விட்டு போகணும். அதை வேண்டிட்டு பழையபடி வீட்டுக்கு போனோடனே மாமியாரை பார்த்து இதுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லைங்கப்படாது, பழையபடி பிரம்மகத்தி தோஷம் கத்திக்கிடும். வாழ்க்கையில் ஒன்று கடைபிடிச்சு பாருங்க. உங்களை யாராவது துன்பப்படுத்துகிறாங்க, உங்களை யாராவது அனாவசியமாக பேசுகிறாங்க,
உங்களை யாராவது தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? பதிலுக்கு பதில் பேசுவீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு அந்த எதிராளிக்கு தண்டனையே கிடைக்காது. இப்போ நான் என்னை பற்றி ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான்னு வைங்க, நான்லாம் அதை சந்தோஷமாக அப்படியாப்பா அப்படியா சொன்னான் சரி சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு தெரிஞ்சது அவன் சொல்லியிருக்கான். இப்படி சொல்லி பாருங்களேன், ஒரு காலகட்டத்தில் உங்கள் காலில் நெடுஞ்சாங்கரையாக விழுந்துருவான் அவன். என்ன சொன்னாலும் இந்த அம்மாவை ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு. நீங்கள் பேசும்போது பதில் பேசுனீங்கன்னா அவனுக்கு வெற்றி. நீங்கள் பேசும்போது செவிடு மாதிரி இருந்தீங்கன்னு வைங்க, அவனுக்கு தோல்வி. உங்களுக்கு எது வேணும்? அவனுக்கு வெற்றி வேணுமா தோல்வி வேணுமா? அப்போ பிரம்மகத்தி தோஷம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு பெரியோர்களே. நம்ம அத்தனை பேருக்கும் பிரம்மகத்தி தோஷம் இருக்கு. தாயை புண்படுத்தியிருப்போம், தகப்பனை புண்படுத்தியிருப்போம், ஏன் தாயும் தகப்பனும் சேர்ந்து பெத்த பிள்ளையை புண்படுத்தியிருப்பான். இந்த காலத்துலலாம் தாய்மை எப்படி இருந்தது? உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போது அன்பையே சேர்த்தணைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையது. பசித்த முகம் பார்த்து பழம் தரும் சோலையது. இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பேர் தாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை. இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைனா ஒரு காலத்தில். இன்னைக்கு தாயை ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைக்காங்க. ஒரு 2 பிள்ளைகள் இருக்குன்னு வைங்களேன், இந்த 2 பிள்ளைகள் நம்ம கையில் ஒரே ஒரு உளுந்த வடை இருக்குன்னு வைங்க, யதார்த்தத்தையும் பேசணும். தைப்பூசத்தில் ஒத்த உளுந்த வடை தான் இருக்குது, 2 பிள்ளைகள் இருக்குது, என்ன செய்யணும்? 2ஐயும் பிரித்து கொடுக்கணும். ஆளுக்கு பாதியாக சாப்பிடுங்க, அண்ணனுக்கு கொஞ்சம் கொடுறா, தம்பி கொஞ்சம் கொடு அப்படின்னா தான் அவன் வளர்ந்த பிறகு ஓஹோ என் தம்பிக்கு நான் கொடுக்கணும் போல, என் அண்ணனுக்கு நான் கொடுக்கணும் போலங்கிற எண்ணம் ரத்தத்திலே ஊறணுங்க. அதை விட்டுட்டு ஆளுக்கு கையில் ஒரு முறுக்கை கொடுத்துட்டு இவன் பைப்பில் தண்ணி எடுக்க போயிருப்பா. இல்லை சின்ன பையன் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற பையன் விறுவிறுன்னு முறுக்க தின்னுட்டு அண்ணன் கையில் உள்ள முறுக்க பிடுங்குவான். அவனை என்னடான்னு 2 பையலுக்கும் சண்டை வரும். அவன் அம்மா அங்கேருந்து வருவா, என்ன சண்டைங்க? ஏம்மா என் முறுக்க அவன் முறுக்க அவன் தின்னுட்டு என் முறுக்கையும் பிடுங்குறாம்மான்னொன்னே தாய் என்ன சொல்லணும்? உன் தம்பி தானேடா, உன்னை விட அவனுக்கு வயசு கொஞ்சம் குறையா இருந்தாலும் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குடா, ஒரு பாதியை பிச்சு கொடுறா, உன் தம்பி கொடுத்தா என்னடா குறைஞ்சி போவேன்னு சொன்னால் அவன் வளர்ந்த பிறகு அதை ஃபாலோ பண்ணுவான். ஏய் உனக்கு கொடுத்தது உனக்கு, அவனுக்கு கொடுத்தது அவனுக்கு. ஏன் 5 ஏக்கருக்குள்ளே ஒரு வேலை கூட நட்டப்படாதும்மான் தம்பி. விளையும் பெயர் முளையிலே தெரியும் நாங்கள் நம்முடைய பெரியோர்கள். அப்போ எந்த ரூபத்திலையும் பிரம்மகத்தி நம்மை பீடிக்காமல் பார்த்துக்கொள்ளணும். நான் பொதுவாக போகிற இடங்கள்லாம் என்கிட்ட கவுன்சிலிங் வர்றவங்ககிட்ட சொல்லுவேன், மாமியாராக இருந்தால் மருமகளை மருமகன்னு பார்க்காம மகளாக பாரு. உன் மகளுக்கு மட்டும் அப்படியே சாமரம் வச்சு வீசிக்கிட்டு அப்படியே மருமகளுக்கு அப்படியே அக்னி எள்ளி தலையில் கொட்டப்படாது. அதுக்கு பேரும் பிரம்மகத்தி தான். நீ மகளை எப்படி ட்ரீட் பண்ணுறியோ அதே மாதிரி மருமகனையும் ட்ரீட் பண்ணு. மகனை எப்படி ட்ரீட் பண்ணுறியோ அதே மாதிரி மருமகனையும் ட்ரீட் பண்ணு. எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம், எந்த கோயிலையும் வந்து காற்று கடந்து முருகனை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. முருகன் உங்களை தேடிக்கிட்டு வந்துடுவான். நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான் பெரியோர்களே. அப்படி பிரம்மகத்தியை நீக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த தை திருநாள் என்று பார்க்கிறோம். தைப்பூச திருவிழாவினுடைய சிறப்பு என்ன பெரியோர்களே? தைப்பூசன்னொன்னே நமக்கு என்ன ஞாபகம் வருது? அறுபடை வீட்டில் முருகன் அருள் பாலிக்கிறான். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருஆவினன்குடி என்கின்ற பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, இதெல்லாம் அருள் பாலிக்கிறான். இது 6 படை வீடுங்கிறோம். இதில் 5வது படை வீடு எது? 5வது படை வீடு திருத்தணி. ஆனால் திருத்தணி மட்டும் 5வது படை வீடு கிடையாது. எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா எலஞ்சி முருகன் 5வது படை வீடு தான். குன்றுதோர் ஆடல் 5வது படை வீடு தான். கும்பகோணத்து பக்கம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ள முத்துக்குமார சுவாமி இருக்கார் பாருங்க, 5வது படை வீடு தான். குன்னக்குடி இருக்கு பாருங்க, 5வது படை வீடு தான். 5வது படை வீடுக்குள்ள ஒரு 6, 7, 8 கோயில் இருக்கு. இந்த 6ஐயும் படை வீடு என்று இன்னைக்கு நேற்று இல்லை, நக்கீரர் திருமுருகாற்று படையிலே மிக அற்புதமாக படை வீட்டை நமக்கு வகுத்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் இந்த 6 படை வீட்டில் இன்னைக்கு தைப்பூசம் சிறப்பாக நடைபெற்றாலும் அப்படியே கூட்டம் அலமோதுற இடம் இன்னைக்கு எது? பழனி. பழனியில் இருக்கக்கூடிய முருகனை பார்க்கறதுக்கு இன்னைக்கு கோடான கோடி பேர் காத்திருப்பாங்க. நேற்று
வர்ற வழியில் இப்போது நல்ல அருமையாக அந்த ஃபோர்வே போட்டாங்களா, ஏதோ NH ரோடுனால வந்தோம். இல்லைன்னா அப்போல்லாம் வண்டி நகரவே நகராது. ஏன்னா பாத யாத்திரை போகிறவங்களுக்கு நம்ம வழி விட்டு தான் நம்ம வண்டியில் வர முடியும். அவ்வளவு கூட்டம் பழனிக்கு வரும். அந்த பழனி முருகன் ஆலயம் இந்த தைப்பூசத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. காரணம் என்ன அப்படின்னா, சூரபன்மனை வதம் செய்யணும். சூரபன்மனுடைய கொடுமையை தேவர்களால் தாங்க முடியல. எல்லாரும் போய் சிவனிடம் முறையிட்டார்கள். சிவன் தன்னுடைய தவத்தை கலைத்த பிறகு நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை தோற்றுவித்து, அந்த 6 பொறிகளையும் அக்னியும் வாயும் சுமந்துட்டு போய் சரவண பொய்கையில் தாமரை மலர்கள் மீது தவிழ விட்டு ஒரு முருகன் உதித்தான் என்று கச்சியப்பர் பாடுகிறார். அருவமும் உருவுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்குதித்தனன் உலகம் உய. இந்த உலகத்தில் பேரோட வந்தவன் அப்ப முருகன் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. எல்லாருக்கும் பிறந்த பிறகு தானே பேர் வச்சாங்க. சுப்பிரமணி, சுப்பையா, சுந்தரி இதெல்லாம் எப்போ வச்சாங்க? பிறந்த பிறகு தானே வச்சாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு திருமுருகன் வந்தாங்குதித்திங்கு உலகம் மீயன்னு பாடினார் கச்சியப்பர். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற சிவன் தான் கந்தவேல் ரூபத்தில் வேலோடும் மயிலோடும் வந்திருக்கிறான். உதித்தவனே மீண்டும் உதிக்கிறான் என்றால் என்ன பொருள்? இப்போ சூரியன் இன்னைக்கு உதிக்கி நாளைக்கும் உதிக்குமா உதிக்காதா? உதிக்கும். அதுக்கு அடுத்த நாளும் உதிக்குமா உதிக்காதா? உதிக்கும். அப்போ இன்னைக்கு ஒரு சூரியன், நாளைக்கு வேற சூரியனா இல்லை. ஒரே சூரியன் தான் திரும்ப திரும்ப நம்முடைய கண்ணுக்கு புதுமையாக தெரிகிறான். அப்படி புதுமையாக தெரிந்தவன் தான் எம்பெருமான் முருகன். பழனி கோயிலுக்கு ஏன் அவ்வளவு விசேஷம்னா, அம்பாளிடமிருந்து சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமானுக்கு அம்பாள் வேல் கொடுத்த இடம், முருகப்பெருமான் வேல் வாங்கிய இடம். அதனால தான் நாங்கள் அவ்வளோ சிறப்பு. நான் அம்பாள் மட்டும்தான் முருகனுக்கு வேல் கொடுத்தாளா? தைப்பூச திருவிழாவில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே சுவாமி கும்பிடணும். அம்பாள் தான் முருகனுக்கு வேலை கொடுத்தாளா, இல்லை வேற யாராவது கொடுத்தாங்களா? கூட்டத்துக்குள்ளே யாராவது சரியான ஆன்சர் சொன்னீங்கன்னா எங்கள் ஐயா சுதாமா கோபால் அவர்கள் உங்களுக்கு 10,000 ரூபா கொடுப்பார். இல்லைன்னா அதை சொல்லிட்டு நான் வாங்கிட்டு போயிடுவேன். 2ல் ஏதோ ஒன்று தான். நானே வாங்கிக்கிடவா? என்ன தெரியல, தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தானம்மா இந்த சொற்பொழிவு. அம்பாளிடம் வேல் வாங்கிய நிகழ்வு தான் இந்த தைப்பூச நிகழ்வு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? தேவாதி தேவர்கள் எல்லாம் சிவனிடம் வந்து அழுதுதான் இந்த அற்புதமான முருகப்பெருமானை தளபதியாக அனுப்புகிறான் எம்பெருமான் சிவன். இந்த தேவர்களை எல்லாம் அசுரர்களிடமிருந்து நீ காப்பாற்றணும். ஏன்னா சூரபன்மன்ட்டிருந்து, தாரகாசுரன்ட்டிருந்து, சிங்கமுகாசுரன்ட்டிருந்து தப்பிக்கிறதுலாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. தேவாதி தேவர்கள் அத்துணை பேரும் அசுரர்கள் கூட்டத்திற்கு அடிமை வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ சூரனை வதம் பண்ணணும், அசுரர்களை அழிக்கணும், தேவாதி தேவர்களை காப்பாற்றணும். அதனால என்ன செய்த? அம்பாள் வேல் கொடுத்து அனுப்பினாள். அம்பாள் மட்டும் வேல் கொடுத்து அனுப்பலை, எம்பெருமான் சிவனும் சேர்ந்துதான் ஆயுதங்களை கொடுத்து அனுப்பினான். பெரியோர்கள், சிவனும் சேர்ந்துதான் ஆயுதங்களை கொடுத்து அனுப்பினான். முதல்ல சிவன் முருகனை அழைத்து அவனை தளபதியாக்கி தேவாதி தேவர்களை நீ காக்க வேண்டும் என்று அனுப்புகின்ற பொழுது என்ன அழகாக தோமரம், 2வது கொடி, 3வது வாழு, 4வது குலிசம், அப்புறம் அங்குசம், அம்பு அங்குசம், அதற்கு பிறகு மணி, அப்புறம் தாமரை, அப்புறம் தண்டம், அப்புறம் வில்லு, அப்புறம் மழு. மொத்தம் 11 ஆயுதம் கொடுக்கிறார் சிவன் முருகனுக்கு. 11 ஆயுதங்கள் கொடுக்கிறார். அந்த 13 ஆயுதங்களும் என்ன தெரியுமா? யார் தெரியுமா? அந்த 13 ஆயுதங்களும் சிவனோடு ஐக்கியமாகி இருந்த 11 ருத்ரர்கள் தான் ஆயுதங்களாக மாறி முருகனோடு புறப்பட்டு போனார். ஆயுதங்களாக மாறி முருகனோடு புறப்பட்டு சென்றார்கள். சிவனோடு ஐக்கியமாகி இருந்த அந்த 11 ருத்ரங்களையும்
சிவனையும் ஆயுதங்களாக மாற்றி முருகன் கையில் கொடுத்துட்டு அம்பாளை கூப்பிட்டு சொன்னார், என்னுடைய ருத்திரர்களை 11 ஆயுதங்களாக மாற்றி என் பிள்ளை சுப்பிரமணியன் கையில் கொடுத்துருக்கேன், நீயும் உன் பங்குக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்து அனுப்பு. ஏன்னா சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவனும் சக்தியும் ஐக்கியமானது தான் வேல் பெரியோர்களே. சிவனும் சக்தியும் ஐக்கியமானது தான் முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேல். சத்தாகவும் சித்தாகவும் இருக்கக்கூடிய சிவனும் அம்பாளும் ஆயுதங்களை ஏற்படுத்தி முருகன் கையில் கொடுத்து, அந்த ஞான ரூபனாக விளங்கக்கூடிய முருகன் ஞான வேலை கையில் வைத்திருக்கிறார். அதுக்கு ஈடு என இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்போ வாழு, வில்லு, அம்பு, அங்குசம், தாமரை, மணி, சகல ஆயுதங்களையும் சிவன் கொடுத்துட்டு அம்பாள்கிட்ட நீ ஒரு ஆயுதத்தை கொடுன்னு சொல்லும் போது அம்பாள் என்ன செய்தா, தன்னுடைய சக்தி முழுவதையும் ஒன்றாக திரட்டி ஒரு ஞான வேலை கொடுத்தாள். ஏற்கனவே 11 ஆயுதம் கையில் இருக்கு. அந்த 11 ஆயுதத்தோடு அம்பாள் கொடுத்த ஞான வேலும் ஒன்றாக இணைந்தது. அப்போ சிவன் ஒரு வாக்கு சொன்னார், அப்பா முருகா, இந்த கையில் இப்போ இருக்கக்கூடிய ஆயுதம் நானும் உன்னுடைய தாயாரும் சேர்ந்து உன் கையில் ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்கமே, இந்த ஆயுதத்திற்கு பஞ்சபூதங்களையே அழிக்கக்கூடிய சக்தி உண்டு, பஞ்சபூதங்களையே அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. அது மட்டும் இல்லை, எவ்வளவு வேகமாக எதிரியை நோக்கி செல்கிறதோ அதை விட பன்மடங்கு வேகமாக உன் கையிலே அது திரும்பி வரும். ரெண்டாச்சா? மூணாவது சொன்னாரு, திருந்துறவனை விட்டுரு, திருந்தாதவன் அவன் எப்பேற்பட்ட வரங்களை பெற்றிருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய திறமசாலியாக இருந்தாலும், அவன் எவ்வளவு இந்த உலகத்தில் சாதிக்கக்கூடிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும், ஒரு நொடி பொழுதில் இந்த வேல் அவனை சம்ஹாரம் செய்தே தீரும். சிவன் சம்ஹாரம் செய்தே தீரும். கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனை போர்க்கருவிகள் இருக்கிறது, எத்தனையோ போர்க்கருவிகள் இந்த உலகத்தில் இருக்குல்ல, அத்தனை போர்க்கருவிகளையும் ஒரு தராசு தட்டில் ஒரு இடத்துல வச்சு வேலை மட்டுமே தராசு தட்டினுடைய இன்னொரு பகுதியில் வைத்தா வலிமையிலும் அழுத்தத்திலும் ஆளுமையிலும் கூடியது எது? வேல். அதனாலதான் வேலை வைத்து இன்றைக்கு அத்துணை பேர் இந்த கலியுகத்தில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரியோர்கள். வேலை வைத்து அதற்காகத்தான் வழிபாடு செய்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுதும் வேல்மாறலை பாராயணம் செய்கிறார்கள். என்ன காரணம்? வேலை வணங்கினால் சிவனையும் சக்தியையும் முருகனையும் ஒன்றாக வழங்கியதற்கு சமம். சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்த ரூபம். அதான் இன்னைக்கு வேல்மாறல் அவ்வளவு பிரபல்யமா இருக்கு உலகம் முழுதும். எத்தனை பேர் வந்து சொல்கிறார்கள் தெரியுமா? மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல 2022 வேல்மாறல் நான் திருச்செந்தூர்ல பேசினேன், அம்மாவுக்கு தெரியும். இப்போ கனடா போயிருக்கும் போது 16 நாள் தொடர் சொற்பொழிவில் அதில் ஒரு நாள் அங்கே உள்ள மக்கள் கேட்டாங்க, அம்மா வேல்மாறல் நாங்கள் பாராயணம் செய்கிறோம், ஆனால் அந்த வேல்மாறத்துக்கு எங்களுக்கு விளக்கம் வேணும்னு கேட்டாங்க. விளக்கம் வேணும்னு கேட்டதுனால இந்த கனடா வாழ் தமிழ் மக்கள் அத்துணை பேருக்கும் அந்த விளக்கத்தை எடுத்து சொல்லி இன்னைக்கு தினமும் ஒரு 10 பேராவது அந்த நாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி, அம்மா எனக்கு இது நடந்துட்டுமா, எனக்கு அது நடந்துட்டுமான்னு சொல்லும்போது, என்னை இறைவன் முருகன் அதுக்கு ஒரு துருப்புச்சீட்டா நீ எடுத்து சொல்லுன்னு வச்சிருக்கான். இது மாதிரி எத்தனையோ அருளாளர்கள், இன்னைக்கு பேச்சாளர்கள் எத்தனையோ பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருத்தர் சொல்லியாவது நீங்கள் என்ன செய்யணும்? பலன் பெறணும். எல்லாரும் திரும்ப திரும்ப அதை பேசுகிறார்கள் என்றால் என்ன பொருள்? அத்தனை சக்தி அந்த வேல்மாறலுக்குள்ளே இருக்கிறது என்று பொருள். அத்தனை சக்தி அந்த வேல்மாறலுக்குள்ளே இருக்கிறது பெரியோர்களே. வேல்மாறலுக்கு முழுமையான விளக்கம் என்னுடைய வீடியோ ஒன்று இருக்குது, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ போய் நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா சிவனும் அம்பாளும் முருகனும் சேர்ந்து இணைந்த ரூபந்தான் அந்த வேலு. அதனால தான் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உழத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே, பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும், சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். அப்படியே பாடிக்கிட்டு வராரு. யார் பாடினது? அருணகிரிநாத சுவாமிகள் பாடினது. அருணகிரிநாத சுவாமிகள் பாடினதைத்தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இடம் மாற்றி 108 முறை திருத்தணியில் உதித்தருளும் வர்ற மாதிரி வடிவமைச்சார். ஏன்னா நம்முடைய சமயத்தில் ஒரு மந்திரத்தை
இடம் மாற்றி இடம் மாற்றி பாட பாட அதற்கு அகண்ட பாராயணம் சக்தி அதிகம் பெரியோர்களே. அதனால தான் இந்த கலியுகம் ரொம்ப துன்பமானது. இந்த கலியுகத்தில் எவன் பேச்சையும் எவனும் கேட்க மாட்டான். தாய் தகப்பனுக்கு அடங்க மாட்டான், மருமக மாமியாருக்கு அடங்காது, பொண்டாட்டி புருஷன் சொல்ல கேட்க மாட்டா. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சு தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் கோத்திரம் நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த நிமிஷமே எதை கையில் எடுக்கணும்? வேல்மாரில் கையில் எடுக்கணும். அதில் நீங்கள் 16 பாட்டு, நீங்கள் 108 முறை சொல்ல முடியாட்டா கூட 16 பாட்டை வடிவமைச்சார்ல, அதை சொல்லலாம்ல. அம்மா 16 சொல்ல முடியல, நான் சொல்கிற 1-2 சொல்லுங்கள். சொல்லற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். திருப்புகழை பாடுறவன் பக்கத்திலே அவனும் வர முடியாதான். எப்படி? அப்போ அது எவ்வளவு சக்தி அந்த வேலுக்கு இருக்கிறது யோசித்து பாருங்கள். இன்னொன்று, தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்திரவு பகற்றுணையதாகும். எங்கே தனியாக போனாலும் பயப்படாதீங்க. நான் 35 வருஷமாக தனியாக தானே பயணம் பண்ணுறேன். யாரை நம்பி பயணம் பண்ணுறேன்? டிரைவரை நம்பியா இல்லை என்ன நம்பியா? என் அப்பா முருகனை நம்பி பெரியோர்களே. அதான் உண்மை. ஒரு 5 வருஷம் பஸ்ஸில் போனேன் பேசுகிறதுக்கு. ஒரு நாள் விழுப்புரத்தில் நிகழ்ச்சி இருக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளத்தில் நிகழ்ச்சி இருக்கும். விழுப்புரத்தில் 2 மணிக்கு நிகழ்ச்சி முடியும். ஏறி பஸ்ஸில் உட்காந்து எங்கே யார் என்ன கூப்பிட்டு போகிறான்னே எனக்கு தெரியாது. கண்டக்டர் இருக்கார் பாருங்க, எவனோ ஒருத்தன் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கலை, யாருன்னு கேட்கறதுக்குள்ளே நான் தூங்கிடுவேன். அவன் தடுமாறி கடைசியில் வந்து இந்த பொம்னாட்டி என்ன இப்படி தூங்குறான்ட்டு பக்கத்தில் உட்காந்துருக்க அம்மா, அந்த அம்மா கொஞ்சம் எழுப்புங்க. அந்த அம்மா எம்மான்னு எழுப்பேன். அப்பவும் எங்கே இருக்கன்னே தெரியாது. அப்படி எந்திரிச்சு இப்படி பார்த்தா கண்டக்டர், டிக்கெட் எடுத்துறியாம்மா அப்படிம்பார். டிக்கெட்டா? கையில் 500 100 நோட்டு அப்படியே இருக்கும் கையில். ஆனால் அதை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தூக்கத்தில் எவ்வளோ தூக்கத்துலையும் அதை தவற விடலை. அதை கையில் வச்சுக்கிட்டு டிக்கெட்டு இப்படியே சொல்லுவான். சத்தியமாக சாவுக்குறாக்கி இவ்வளவு நேரம் நான் கூப்பாடு போட்டுக்கிட்டு வரேன். அப்படி என்னம்மா அவனுக்கு தூக்கம்? அவனுக்கு தெரியுமா நான் பட்டிமன்றம் பேசிட்டு ஆன்மீக சொற்பொழி பேசிட்டு வரேன்னு. டிக்கெட் எடுக்காமல் அப்படி தூங்குறது என்ன உன் வீடா இது? டிக்கெட் எடுமா அப்படிம்மா. அந்த அளவுக்கு 5 வருஷம் பஸ்ஸில் அலைஞ்சி கடைசியில் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தார். பேச போகணும்னா கடவுள் உனக்கு ஒரு திறமை கொடுத்துருக்காரு, எல்லா இடத்துலையும் பேச கூப்பிட்றாங்க, சந்தோஷமாக இருக்கு. ஆனால் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் நீ போக வேண்டான்ட்டார். ஏன்னா இந்த பஸ்ஸில் தூங்கி அப்படி அந்த கம்பியில் அடித்து கீழே இறங்கி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் தெரியாது. வீட்டுக்கு வந்து கண்ணாடி முன்னாடி பார்த்தா கழலையாக இருக்கும். யாராக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு வர்றது அவ்வளவு சும்மா வந்துட முடியாதுங்க. அது தொழிலாக இருக்கலாம், அது என்ன மாதிரி பேச்சாளராக இருக்கலாம், ஒரு பாடகனாக இருக்கலாம், ஒரு இசையமைப்பாளனாக இருக்கலாம். வருந்துனா மட்டும்தான் மேலே வர முடியும், இல்லாட்டா மேலே வர முடியாது. கழலையாக வீங்கி இருக்கும். இது எப்படி வீங்குச்சுன்னே தெரியல. அப்புறம் தான் யோசனை ஒரு ஓகோ இவ்வளவு தூரம் முட்டி தூங்கியிருக்கோம் போல, மண்டை எப்படி வீங்கியிருக்கு, அடுத்த நாள் எப்படிங்க மீட்டிங் போகிறது? ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஊரில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இந்த ஃபோக்கஸ் லைட்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஒரு ஊரில் பேசிக்கிட்டு இருக்கேன், விளாத்திக்குளம் பக்கம் ஒரு ஊர், இசையோட நிகழ்ச்சி பாடிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு கண்ணு தெரிய மாட்டேங்கி. என்னடா ஒருத்தர் நல்லா தானே தெரிஞ்சாங்க, இந்த கண்ணாடியெல்லாம் எடுத்து 7 தடவை தொடச்சி போட்டேன், கண்ணு தெரியலங்க. தபேலிஸ்ட்டை பார்த்தேன், அவர் கண்ணை கசக்கிட்டு இருந்தார். என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு மைக் ஆஃப் பண்ணிட்டு, கண்ணு தெரியல மேடம் அப்படின்னார். என்ன கண்ணு தெரியலையா? பேட் வாசிக்கிறவர்கிட்டையோ நீ எப்படியா இருக்கண்ணே, எனக்கும் ஒரு மாதிரி கண்ணு மங்கலாக இருக்குன்னார். ஆக மொத்தம் ஒரு அரை மணி நேரத்தில் 9 பேருக்கும் கண்ணு மங்கலாயிட்டு. என்னன்னு பார்த்தா இந்த ஃபோக்கஸ் லைட் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. எக்ஸ்பைரியான அந்த லைட்டினுடைய ரேஸு மேடையில் இருந்ததுனால அவ்வளவு எங்களை தாக்கி இம்மீடியட்டாக நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ராவோட ராவா ஒரு டாக்டர் வீட்டு கதவை தட்டி, புண்ணியமாக நல்லா இருக்கணும், அவர் வந்து கண்ணை பார்த்து இன்னொரு அரை மணி நேரம் கழித்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாது, எங்கம்மா போனீங்க, இப்படி போய் தமிழை வளர்க்கணுமான்னார். மறுநாள் எங்களுக்கு வலங்கை மானில் நிகழ்வு. வலங்கை மானுக்கு போகும்போது அவ்வளோ பேரும் கருப்பு கண்ணாடி, மேடையில் 9 பேரும் கருப்பு கண்ணாடி போட்டு அப்பவும் பாடுறதை விட்றோமா, பாடிக்கிட்டு தான் கிடக்கும். கீழே இருந்து மக்கள் பூரா என்னவா அவ்வளோ பேரும் கருப்பு கண்ணாடி போட்டு வந்து உட்காந்துருக்காங்க, யாருக்கும் மேட்ரே தெரியல. அப்புறம் இந்த மாதிரி ஐயா மாதிரி குப்புசாமி ஐயா மாதிரி ஆள் மேடையில் வந்து
வேறு ஒரு ஆள்னா நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு காரையும் பிடிச்சிட்டு நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு எல்லாருக்கும் இப்போ தான் கண்ணு காப்பாற்றப்பட்டிருக்கு. கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பேசுனது அங்கே தான், வலங்கை மானில் பொள்ளாச்சி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சிக்கு நான் எதில் வந்தேன் தெரியுமா? வீல் சேரில் வந்தேன். ஏன்னா எங்கேயோ நிகழ்ச்சி முடிச்சுட்டு ட்ரெயினில் வரேன், சிக்கன் குனியா வந்துட்டு. அது வரைக்கும் என் முட்டு நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என் முட்டு விளக்கவே இல்லை. ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, நடக்கவும் முடியாது. சிக்கன் குனியா வந்தவன் பூரா கதை முடிஞ்சுது. நடக்கவே முடியல. போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மறுநாள் நிகழ்ச்சி அவன் ஏற்பாடு பண்ணியிருப்பான். எத்தனையோ 1000 ரூபா செலவழிச்சிருப்பாங்க. இது மாதிரி பந்தல் போட்டிருப்பாங்க, லைட்டு எத்தனை பேருடைய உழைப்பு அதில் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தையில் எனக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னால் ஒன்றும் தலைக்கு கத்தி வர போகிறதில்ல. ஏன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கையில் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. நம்மளை நம்பி இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகணுன்னு அப்பவும் எல்லாரும் பொள்ளாச்சியில் அந்த தமிழ்ச்சங்கத்தில், இசை தமிழ்ச்சங்கத்தில் ஐயா வெள்ளச்சாமி ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அம்மா சொல்லியிருந்தா கூட நான் வேறு பேச்சாளர் போட்டிருப்பேனம்மா. அந்த அளவுக்கு உழைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் ஒரு காரை வாங்கி காரில் போகிறதா இருந்தால் நிகழ்ச்சிக்கு போகலாம், இல்லைன்னா போக வேண்டான்ட்டார் எங்கள் வீட்டுக்கார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது என் கூட துணைக்கு வருவார். டைம் இல்லைன்னா டிரைவர் வண்டி ஓட்டுவோம், நான் பாட்டு உட்காந்து எதையாவது படிச்சுட்டு வருவேன், எதாவது மந்திரம் சொல்லிட்டு வருவேன், எதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். இன்றைக்கு வரைக்கும் நான் என்ன தெரியுமா நினைப்பேன், என் காரில் ஏறி ராத்திரி 2 மணிக்கு நிகழ்ச்சி முடியும். 2 மணிக்கு ஏறி காரில் உட்காரும்போது நான் நினச்சிக்கிடுவேன், என் பக்கத்து சீட்டில் வேலோடும் மயிலோடும் முருகன் உட்காந்துருக்கான், வேலோடும் மயிலோடும் முருகன் உட்கார்ந்துருக்கான்னு மானசீகமாக நினைப்பேன். சத்தியமாக சொல்கிறேன், இது மேடைக்காக சொல்லக்கூடிய வாசகம் இல்லை பெரியோர்களே. மயிலோடு உட்கார்ந்துருக்க முருகா இப்படியே கேட்டிருக்கேன். எனக்கெல்லாம் இப்போ நிறைய பேர் என்ன ஒளிஞ்சிருந்து கேட்டான்னு வைங்க, இந்த அம்மாவுக்கு ஏதாவது மூளைகளை கலங்கி போச்சான்னு கூட நினைப்பான். டிரைவர் அவன் பாட்டு சிரிக்காமல் வருவான். நான் சொல்லுவேன், முருகா நீ மயிலோடு உட்காந்துருக்க, வேலோட இந்த மயில் மேலே என்னையும் கொஞ்சம் ஏற்றி கொண்டு போய் தூத்துக்குடியில் பத்திரமா விட்டுட்டீன்னா நாளைக்கு பழையபடி நான் தென்காசி போகணும்னு சொல்லிட்டு தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்திரவு பகற்றுணையதாகும். 10-11 தடவை கூட சொல்லியிருக்க மாட்டேன். எப்படி தூக்கம் வரும்னே தெரியாது. முழிச்சு பார்த்தா வீட்டு வாசலில் வண்டி நிற்கும். இந்த மாதிரி 35 வருஷமாக என் வாழ்க்கை காரில் ஏறினா தாங்க தூக்கம் வருது. இப்போவும் உங்களை மாதிரி கோபாலையா மாதிரி யாராவது நிகழ்ச்சி கூப்பிடலன்னு வைங்க, வீட்டில் தூக்கமே வராது. வீட்டில் அங்கிட்டு இங்கிட்ட லைட்டை போட்டுக்கிட்டு நடமாடி அடுத்தவன் தூக்கத்தையும் கெடுத்து. எங்கள் வீட்டில் அவர் நல்லா சொல்லுவார், ஏம்மா போன பிறவியில் எத்தனை பேரை பேசி கொண்டு அவன் தூக்கத்தை கெடுத்தியோ, இந்த பிறவியில் உனக்கு தூக்கம் இல்லாமல் அலைகிற, இப்போ ஏன் தூக்கத்தை கெடுத்து அடுத்த பிறவியிலையும் இந்த தண்டனையை சம்பாதிக்காத, பேசாமல் படு அப்படிப்பார். நான் சொல்லி சொல்லி பார்ப்பேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் சிரிக்கணும், நீங்கள் எல்லாம் கைத்தட்டணும், நீங்கள்லாம் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தால் தானேங்க பேச்சு வரும். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அவ்வளோ பேர் நல்ல சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாம் சாப்பிட்டு பேசு அப்படின்னா எனக்கு எப்படி பேச்சு வரும்? நானே சாப்பிடாம உட்காந்துருக்கேன். போன வருஷமாக நல்லா சாப்பிட்டுட்டு தான் உட்காந்தேன். இந்த வருஷம் அம்மா ஏம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் போட்ட மேக்கப் போதும் கிளம்பி வாங்க அப்படின்னாங்க. அம்மா ஒன்றும் சாப்பிடல, புண்ணியமாக போச்சு. தமிழரசி அங்கேருந்து போய் லோகிட்ட சொல்லி ஒரு டம்ளர் பாயாசமாவது அம்மா கொடுங்க, குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு பாப்பி கொண்டு வந்து ஒரு டம்ளர் பாயாசத்தை கொடுத்து அதை குடித்த பிறகு தான் இங்கே இவ்வளோ தெம்பாக பேசுகிறேன்னா, இப்போ வடை பாயாசத்தோடு சாப்பிட்டா எவ்வளோ தெம்பாக பேச யோசிச்சு பாருங்கள். இந்த சக்தியெல்லாம் யார் கொடுக்குறா? இந்த சக்தி யாருங்க கொடுக்குறா? பல நாள் கோயிலாக பேசி 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 சுவாமியை தரிசனம் பண்ணி செல்லுக்கு சார்ஜ் ஏறின மாதிரி இந்த உடம்புல சார்ஜ் ஏறி போயிருக்கு. நீங்கள் இன்னும் 4 மணி நேரம் பேச சொன்னாலும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். நீங்கள் கேட்பீங்களா கேட்கலையான்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சக்திங்க அதுக்கு. உடம்பு சரியில்லையா உடனே டாக்டர்கிட்ட போயிடாங்க. சின்ன வலிக்கும் டாக்டர் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற மருத்துவனை முதல்ல நம்புங்க. அக்காக அம்மா தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்க, உடம்புக்கு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு திசை திருப்பிடக்கூடாது. ஒரு வாரம் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் நமக்கு நாமே வைத்தியம் பண்ணி பார்க்கணும், அப்புறம் தான் அங்கே போகணும். அப்படி தான் ஒரு டாக்டர்கிட்ட போனான். கூட்டத்தில் யாராவது டாக்டர் இருந்தால் என் மேலே வருத்தப்படக்கூடாது. நான் எங்கள் ஊர் டாக்டரை தான் சொல்கிறேன். நேராக டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு 1 வாரமாக கண்ணு மங்கலாக இருக்குது, ஒரு மாதிரி படபடன்னு வருது,
எதை சாப்பிட்டாலும் கசப்பாக இருக்குது. டாக்டர் கேட்டார், என்ன சொன்னீங்க அப்படின்னார். ஒரு வாரமாக கண்ணு மங்கலாக இருக்குது, மாய் படபடன்னு வருது, எது சாப்பிட்டாலும் கசப்பாக இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது, வாங்க நம்ம ஒரு நல்ல டாக்டராக போய் பார்ப்போம். இப்படி தான் இன்றைக்கி மருத்துவம் இருக்குது. எடுப்பில் அந்த ஸ்கேன் பண்ணணும், இந்த ஸ்கேன் பண்ணணும்னு சில பேர் உள்ளே போகும்போதே பாதி செத்துருவான். பத்திரிக்கையில் ப்ரெஷர் பார்க்க டாக்டர்கிட்ட போவேங்க நான்லாம். டாக்டர் என் ப்ரெஷரை செக் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு நான் ப்ரெஷர் பார்க்க மாட்டேன், நீங்கள் வீட்டுக்கு போங்கட்டுருவார் எங்கள் ஃபேமிலி டாக்டர். ஏன்னா அது வரைக்கும் நார்மலாக இருக்கிற ப்ரெஷரு டாக்டரை பார்த்த பிறகு தான் 180 ஆகும் எனக்கு. அவர் சொல்லுவார், நீங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் படுத்துவங்க, பழையபடி 120க்கு வந்துடும். கொரோனாவில் நிறைய பேர், எத்தனை பேரை நாம் இழந்து போனோம். இந்த நோய் ஒரு கொடூரமான நோய், அது இந்த உலகத்துக்கு வரவே கூடாது. ஆனாலும் அதில் செத்தவனில் பாதி பேர் செத்தது பயத்தில் தாங்க செத்தான், மீதி பேர் தான் வியாதியில் செத்தவன். ஐயோ கொரோனா, இருமல் கொரோனா வந்து முடிஞ்சு போச்சு. என்னங்க, தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்திரவு பகற்றுணையதாகும். எங்கே வேணாலும் நீங்கள் தனியாக போகலாம் வரலாம். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். எங்கெங்க உடம்புல பிளாக் இருந்தாலும் சரிதான், அத்தனை பிளாக்குக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருவான் என் பெருமான் முருகன். அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த வேல். முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. காரணம், முருகனுடைய கையில் அந்த வேல் இருக்கிறது. அந்த வேலிலே யார் ரூபம் இருக்கிறது? சிவரூபமும் பார்வதி ரூபமும் இணைந்து இருக்கிறது. ஆக வேலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சிவனும் ஞாபகம் வரணும், அம்பாளும் ஞாபகம் வரணும், அதை கையில் தாங்கி இருக்கக்கூடிய முருகனையும் முழுமனதோடு வழிபாடு செய்யணும். நம்ம நிறைய பேர் தைப்பூச விழான்னு அது முருகனுக்குரிய விழான்னு மட்டும் நினைக்கிறோம். இல்லை, அந்த வேலை கொடுத்த சிவனையும் நினைக்கணும், வேலை கொடுத்த அம்பாளையும் நினைக்கணும், வேலாக இருக்கக்கூடிய முருகனையும் வழிபாடு செய்யணும். அதனால தான் வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை என்று மிக அற்புதமாக சொன்னார்கள் பெரியோர்களே. இந்த முருகனுடைய அனுகிரகம் சாதாரணமானதில்லை. இந்த தைப்பூச நன்னாள் என்பது மட்டுமல்ல, காலம் முழுதும் மறக்காம யாருடைய நாமத்தை சொல்லணும்? முருகனுடைய நாமத்தை சொல்லணும். ஓம் சுப்பிரமணியாய நமக சொல்றோம். ஓம் சுப்பிரமணியாய நமக. ஏதோ ஒரு நாமத்தை, அம்மா என்னால் சஷ்டி கவசம் முழுசா படிக்க முடியல, குரு கவசம் ஒழுங்கா படிக்க முடியல, என்னால் வேல்மாறல் படிக்க முடியல, என்னால் கந்தரந்தாதி படிக்க முடியல, வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் படிக்க முடியல, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் வேலாயுதாய நமக, ஓம் சுவாமிநாதாய நமக, ஓம் குஹாய நமக, ஓம் ஷண்முகாய நமக. இத்தனையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமான சக்தியை உருவாக்கி உங்களுக்கு கொடுக்கணும்னா ஓம் சரவணபவாய நமக சொல்லுங்க. ஓம் சரவணபவாய நமக. வாழ்க்கையில் வெற்றி வேணுமா? ஓம் வேலாயுதாய நமக. இந்த வேல் என்று சொன்னாலே வெற்றி என்று பொருள். சுப்பிரமணியாய நமக, ஷண்முகாய நமக, குஹாய நமக, இத்தனையும் திரட்டி ஒன்றாக கொடுத்து ஒரு சக்தி உருவானது என்று சொன்னால் ஓம் சரவணபவாய நமக சொல்லுங்க. பெரிய பெரிய மந்திரங்கள் தெரியல, பரவாயில்லைங்க, பெரிய பெரிய மந்திரம் எங்களுக்கு சொல்ல தெரியலம்மா. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி சொல்லலாமா இல்லையா? ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். ஒரு சூட்சமும் சொல்லி தந்துட்டு போகிறேன். நான் சொன்னதில்லை, எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது தான். இந்த பழனி ஆண்டவர் உட்கார்ந்துருக்காரு தனியா, இவரை வழிபட்டா என்ன கிடைக்கும்? தனி ரூபமாக இருக்கக்கூடிய பழனி ஆண்டவரை வழிபாடு செய்கிறீர்கள். பழனியில் போய் பழனி ஆண்டவரை பார்க்கீங்க, திருச்செந்தூரில் வந்து பாலசுப்ரமணியனை பார்க்குறீங்க, சுவாமி மலையில் வந்து மிக கம்பீரமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்குறீங்க. இது எல்லாமே சக்தி வாய்ந்த ஸ்தலம். ஆனால் முக்தி வேணும், எனக்கு பிறவியே நம்ம வேண்டான்னு இந்த கூட்டத்தில் நினைக்கிறவங்க எத்தனை பேர்? கை வைத்துங்க பார்க்கலாம்.
உண்மைதானா? என்ன ஒரு அம்மா மெதுவாக அப்படி கையை அப்படி தூக்கி அப்படி கையை கீழே இருக்கிற என்ன அர்த்தம்? நல்லா தூக்குங்கம்மா. வேண்டாம். இதுலயும் கூட்டத்தில் கை தூக்காத ஆள் இருக்கு. இந்த பிறவி எனக்கு வேண்டாம்ப்பா, உன் பாத கமலங்களை வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனி முருகனை வழிபாடு செய்யணும். தனி ரூப முருகனை வழிபாடு செய்யணும். இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்குது, என் பிள்ளையை கரை சேர்க்கணும், என் பையலை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கடனில் தத்தளிக்கேன், கடன்காரனாக செத்து போயிட்டான்னு என்ன வேணும் சொல்லிடக்கூடாது, கடன் அடைச்சிட்டு தான் நான் போகணும். இப்பேற்பட்டவர்கள் எல்லாம் வள்ளி தெய்வான சமேத முருகனை ஆவகனம் செய்து வழிபாடு செய்யணும். அப்போ நீங்க இந்த மந்திரத்தை தான் சொல்லணும். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மங்கை வாழ்க, யானைத நனங்கு வாழ்க, மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தெரியுமா? ஒன்று சொல்கிறேங்க, முருகனை மட்டும் இருக பிடிச்சிட்டா 7 ஜென்மத்துக்கும் அவன் நம்மளை பின்தொடருவானா. இப்போ இந்த ஜென்மத்தில் தான் என் குடும்பத்தில் முருக வழிபாடு இருக்குன்னு வைங்க, இந்த வழிபாடு இந்த ஜென்மத்தோடு நிற்காது. பரம்பரையாக முருகனை கையெடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அவன் அனுகிரகம் பண்ணுவான். இல்லைன்னா ஒரு 175 ஆண்டுக்கு முன்னாடி கலப்பையில் மாட்டின ஒரு கல்லை கொண்டுட்டு வந்து, அது கல்லுன்னு பார்த்தா கல், கடவுள்னு பார்த்தா கடவுள், அந்த ரூபத்தை கொண்டு வந்து பழனி ஆண்டவராக பாவிச்சு இன்னைக்கும் பழனி ஆண்டவர் சிலையை செஞ்சு அதுக்கு முன்னாடி அது ஒரு பீடம் மாதிரி உட்கார்ந்துருக்கு. எத்தனை ஆண்டுகளாக அவன் அனுகிரகவாதியாக இந்த நடுத்தோட்டத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கான், யோசித்து பாருங்க. கேட்டதை கேட்டபடி முருகன் கொடுப்பான். முருகன்ட்ட ஒரே ஒரு சூட்சமம் தான் பெரியவர்கள், அவனை சந்தேகப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. செஞ்சிருவானா ஒத்தைக்கு ரெட்டையா போட்டால் முருகன் வரமாட்டான், செஞ்சே ஆவான். முருகா உன்ட்ட நான் ஒப்படைச்சிட்டேன், இனிமேல் என்னை பார்த்துக்கிட வேண்டிய வேலை உன் வேலை, என்னை பற்றி இனிமேல் நான் யோசிக்க மாட்டேன்னு ஒரு நாள் சொல்லி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். இன்னைக்கு உண்மையாகவேங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, புஷ்பாம்மா ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிட்டு நான் தூங்குறதுக்கு, ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிட்டு, காலையில் வந்துடலாமா அம்மான்னாங்க. அப்போ பாப்பி சொன்னாங்க, இல்லைம்மா அம்மாவே 12 மணி ஆயிட்டு, நம்ம காலையிலே எந்திரிச்சு எப்படிமா வர முடியும், அம்மா நல்லா ஓய்வு எடுத்துட்டு, ஏன்னா நேற்று ஃபுல்லாக பயணம் பண்ணி வந்திருக்கேன், ஓய்வு எடுத்துட்டு அவங்க 10 மணிக்கு வரட்டும் கோயிலுக்குன்னாங்க. நான் ராத்திரி படுக்கும்போது முருகன்ட்ட எப்பொழுதுமே எவ்வளவு லேட்டாக படுத்தாலும் என்னுடைய எழுந்து நான் தியானம் பண்ணுற டைம் 4 o'clock. அது யாரும் அலாரம்லாம் வைக்க வேண்டாம், யாரும் எழுப்பி விடுற மாதிரி இருக்கும், டைமை பார்த்தா கரெக்டாக மணி 4. அதே மாதிரி எந்திரிச்சிட்டேன். ஆனால் தூக்கத்துலேருந்து நம்ம விழிச்சிருவோம். ஆனால் ரொம்ப ட்ராவல் பண்ணி ரொம்ப முழிச்சு கிடந்தால் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அந்த டயர்ட்னஸில் நம்மளுக்கு கொஞ்ச நேரம் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. சரி அம்மா 10 மணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துருக்காங்க, சரி நம்ம முழிச்சாச்சு, இனிமேல் என்ன செய்யணும்னு எந்திரிச்சு படபடபட, ஏன்னா நம்ம வரப்போகிறது கோயிலில், அப்போ ஒரு புது எனர்ஜி நமக்கு வரும். எல்லாம் புறப்பட்டு இங்கே வந்து பார்த்தாடே அப்போ அந்த மாரியம்மன் கோவிலில் அந்த காவடிகளை இறக்கி வச்சு நீங்கள் பண்ண பூஜை இருக்குது பாருங்கள், உங்களோடு நானும் ஒருத்தியாக ஐக்கியமாகி விட்டேன் என்பதில் எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. உண்மையாகவே அந்த சத்தத்தில் அந்த காவடி எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் பால் குடத்தை எடுத்து ஐயாவோட காலையும் அம்மாவோட காலையும் விழுந்து வணங்கி அந்த மேளதாளத்தோட அது வந்துச்சு பாருங்க. ஐயோ உண்மையாக நினச்சேன், தூக்கம் என்னைக்குனாலும் தூங்கலாம். ஆனால் உண்மையாகவே இதை மாதிரி பூஜையெல்லாம் பார்க்குறதுக்கு பூர்வ ஜென்மத்தில் ஒரு புண்ணியம் இருந்தால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். நீங்கள்லாம் எல்லோரும் இவ்வளவு பக்தியாக, இவ்வளவு ஒற்றுமையாக, இவ்வளவு அருமையாக விரதம் இருந்து நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே உடைய பாதார விந்தங்களை தொட்டு வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிது. ஏன்னா காவடி எடுக்கிறதெல்லாம் சும்மா எல்லாரும் நினச்ச உடனே காவடியை தூக்கி தோளில் வச்சிட முடியாது பெரியோர்களே. எல்லாரும் காவடி எடுத்து தோளில் வச்சிட முடியாது. காவடி எப்படி தோன்றுச்சு?
காவடி எப்படி தோன்றுச்சு? அகத்தியனுடைய மாணவன் இந்த இடும்பன். இன்னைக்கும் பழனிமலை போனீங்கன்னா நிறைய பேர் திருஆவினன்குடி வழிபாடு செய்யாமல், பெரியநாயகி அம்மன் கோயிலில் சிவனை வழிபாடு செய்யாமல் நேராக மலை ஏறி போயிடுறோம். அப்படி போகவே மாட்டாங்க. ஒரு காலத்தில் பழனிக்கு தைப்பூசத்தில் கொடி ஏறுதுன்னா சிவன் கோயிலில் தான் கொடி ஏறும். பெரியநாயகி அம்மனுக்கு தான் வழிபாடு, சிவனுக்கு தான் வழிபாடு. திருஆவினன்குடி முருகனை வழிபாடு. ஏன்னா அங்கே தான் முதல்ல கௌபீனத்தை பாய்ச்சிட்டு வந்து நின்ன இடம் அந்த இடம். ஏன் இன்னைக்கும் எல்லாரும் உங்கள் கொங்கு நாட்டு பகுதியில் அத்தனை பேரும் கொடுமுடிக்கு போய் அங்கே தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணி தானே மேலே கொண்டு போகிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆகம விதிகளை அப்படியே கடைபிடிக்கிறீர்கள் பெரியோர்களே. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. அந்த பழனி மலை எப்படி உருவாச்சு? அகத்தியனுடைய சீடன் இந்த இடும்பன். கைலாயத்திலிருந்து இங்கே வந்துட்டார் அகத்தியர். பொதிய மலைக்கு வந்துட்டார். பொதிய மலைக்கு அவர் வந்துட்டார். இப்போ ஒரு சக்திகிரி சிவகிரின்னு 2 மலையை கைலாயத்தில் போய் எடுத்துட்டு வந்தார் இடும்பனை. இவன் சக்திகிரி சிவகிரியை எடுத்துட்டு வந்தான். எங்கேருந்து? கைலாயத்திலிருந்து இடும்பனை எடுத்துட்டு வரான். இதே மாதிரி காவடி, அது பேர் கௌதடின்னு பேர். அதுக்கு பேர் என்ன? அந்த கம்புக்கு பேர் என்னது? கௌதடின்னு பேர். அதில் ஒரு பக்கம் சக்திகிரி, ஒரு பக்கம் சிவகிரியை எடுத்துட்டு இடும்பன் வருகிறான். முருகன் தன்னுடைய திருவிளையாடல ஆரம்பித்தான். அந்த இடத்துல தான் திருவிளையாடல் ஆரம்பித்தா. எப்படி ஆரம்பித்தான்? கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும் போல இருந்தது இடும்பனுக்கு. ஒரு இடத்துல கௌதடியோடு சேர்த்து 2 மலையும் இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தான். இப்போ முருகப்பெருமான் ஒரு சிவன், ஒரு சிறுவன் ரூபத்தில் வந்து சிவகிரி மேலே ஏறி நின்றுக்கிட்டான். சிவகிரி மேலே ஏறி நின்றுக்கிட்டான். இவன் நேராக வந்தான் இடுமன். எப்பா இறங்குப்பா, நான் போகணும், இன்னும் பொதிய வரைக்கும் நான் போக வேண்டியது இருக்குது, இறங்குன்னா. இது ஏன் மலை, நீ தூக்கிட்டு போக முடியாதுன்ட்டான். இது எனக்கு சொந்தமான மலை, இதை எடுத்துகிட்டு நீ போக முடியாதுன்னா. எங்கேருந்து நான் கொண்டுட்டு வரேன், உனக்கு எப்படியா இது சொந்தமான மலைன்னு 2 பேருக்கும் சண்டை. இடும்பனை எம்பெருமான் முருகன் சம்ஹாரம் செய்தான். இப்போ இடும்பன் மாண்டு போனான். இடும்பி ஓடி வந்து அழுதா, எப்படியாவது காப்பாற்றணும். அப்போ முருகன் ஆடிய திருவிளையாடல்களில் இடும்ப சம்ஹாரமும் ஒன்று. அவன் என்ன சொன்னான்? இடும்பனுக்கு உயிர் கொடுத்துட்டு சொன்னான் பாருங்க ஒரு வாசகம். இதைத்தான் நீங்கள் ஒவ்வொரு தைப்பூசத்துலையும் ஞாபகம் வச்சுருக்கணும். இடும்பனுக்கு உயிர் கொடுத்துட்டு ஒரு வாசகம் சொன்னான். எப்பா, ஓ சுமையை நான் சமக்கிறதுக்கு இருக்குன்னுல, நீயே சமந்துக்கிட்டு வர, கீழே வையினா. என்ன சொன்னா? உன் சுமைகளை சுமப்பதற்கு, உன் துன்பச் சுமையை சுமப்பதற்கு நான் இருக்கிறேன், நீ அதை கீழே வச்சிரு. இனிமே அந்த சுமை என்னுடையதுங்கிறதுனால தான் இந்த கிரி என்னுடைய கிரினா, இந்த மலை என்னுடைய மலைனா. அப்போ காவடியை சுமந்துட்டு வாரீங்களே, அதுக்கு என்ன பொருள்? உங்களுடைய சுமைகள் எல்லாத்தையும் யார் வாங்கிக்கிட்டா? முருகப்பெருமான் வாங்கிக்கிட்டான். முருகப்பெருமான் உங்கள் சுமைகளை எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. சாதாரணம் இல்லை. அவன் வந்து ஆண்டி கோலத்தில் நிற்கான் பழனியில். அவன் ஆண்டியா? அவன் ஆண்டியா? பர்வதராஜன் மகளுக்கு இவன் மகன். யார்? லக்ஷ்மி இவனுக்கு மாமி, பெருமாள் இவனுக்கு மாமன். இந்திரன் தேவசேனாவை கல்யாணம் பண்ண இடமும் வசதியான இடம். இவன் எப்படி ஆண்டி? தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனையும் வாரி நமக்கு வழங்கிவிட்டு அவன் ஆண்டியாகவே நிற்கிறான் என்று பொருள். அதனால நான் எப்பவும் என் சொற்பொழிவில் சொல்லுவேன், பழனிக்கு போறீங்களா, ஆண்டி கோலத்தில் முருகனை பார்த்தா தான் ஐஸ்வர்யம். சில பேர் படியில் ஏறுவான் அந்த காலத்தில். எப்படி இருக்காரும்மா, நீ எப்படி இருக்க? அவரை எப்படி இருக்காரு? அவர் அங்கே ராஜகோலத்தில் இருக்காரு. விறுவிறு விறுவிறு நம்மால் ஓடுவான். என்னவா, ராஜகோலத்தில் பார்த்தா தான் இவாளுக்கு லாட்ரியில் 10 கோடி விழுமாமா. ஏறி போகும்போதே ஆண்டி கோலம். ஐயோ ஆண்டி கோலமா, நேராக கீழே போயிடுவான். காப்பி கீப்பிலாம் குடிச்சிட்டு திருப்பி வருவான். என்னம்மா இப்போ ராஜகோலம், உடனே போவான். ஆண்டி கோலத்தில் முருகனை பார்ப்பதற்கு பெரியோர்களே, நீங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் முருகனை ஆண்டி கோலத்தில் பார்க்க முடியும். அப்போதான் ஆண்டி கோலத்தில் பார்க்க முடியும். நிறைய பேர் அந்த கடைசியில் பூஜை பார்க்கான எதுக்கு? பழனி ஆண்டவரை ஆண்டி கோலத்தில் அப்போ தான் பார்க்க முடியும்னு. உன் சுமைகளை நான் சுமக்கிறேன், நீ உன் சுமையை இன்மை கீழே இறக்கி வச்சிரு, அது இன்மை என்னுடைய பொறுப்பு. அப்போ சொன்னா, இடும்பி ஓடி வந்து அழுத உடனே இடும்பனுக்கு உயிர் கொடுத்துட்டு முருகன் சொன்னா, இதை போல என்னை நம்பி
தன்னுடைய சுமைகளை காவடியாக எவன் ஒருவன் சுமந்து கொண்டு வருகிறானோ அவனுடைய வாழ்க்கை சுமைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு அவனுக்கு சுபிட்சமான வாழ்க்கையை தருவேன் என்பது முருகப்பெருமான் இடும்பனுக்கு கொடுத்த வாக்கு. அதை சொல்லிட்டு சொன்னா முருகன் சொல்றாரு, இடும்பா, இந்த மலைக்கு வருகை தந்து என்னை வழிபாடு செய்பவர்கள் உன்னையும் வழிபாடு செய்தால்தான் என்னை வழிபட்ட வழிபாடு பூர்த்தியாகும்னா. நம்ம என்ன செய்யறோம்? இடும்பனை போய் பார்க்கமா? இடும்பனை போய் பார்க்கமா? இல்லையே, நேராக அங்கே போயிடணும். அங்கே தாங்க விஞ்ச் வசதி இருக்குது. என்னங்க பண்ண முடியும்? ஏற முடியாது இல்லைங்க, மூட்டு வலிக்குல்ல, சிக்கன் குனியா வந்திருக்குல்ல. அட்லீஸ்ட் இடும்ப மலையவாது பார்த்து கும்பிடணுமா இல்லையா? இடும்பன் தான் முருகப்பெருமானுக்கு காவல் தெய்வம். பெரியோர்களே, இடும்பன் தான் முருகப்பெருமானுக்கு காவல் தெய்வம். காவல் தெய்வங்களை நிராகரிச்சுட்டு நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுதி எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த வழிபாடை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். நம்முடைய சுமைகளை எல்லாம் கொண்டு முருகன்கிட்ட கொண்டு போய் இறக்கி வச்சிடணும். நீயே பார்த்துக்கோப்பா. அதுக்கு பிறகு சுமைகளை சேர்க்கக்கூடாது பெரியோர்களே. பாவ மூட்டையை அதுக்கப்புறம் சேர்க்காத. ஒரு தடவை பாவத்தை பண்ணிட்டு அது மூட்டையாக கட்டிக்காச்சு, முருகன் அதை வாங்கிக்கிட்டான். இனிமேலாவது திருந்து. நான் பாவ மூட்டையை கட்டிக்கிட்டே இருப்பேன், நீ பழனி மலையில் உட்காந்துக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டே இருக்கணும்னா அது நடக்காது. இன்னொன்று சொன்னான் பாருங்க, இந்த காவடியை என்னை நம்பி யார் சுமந்து வருகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட கொடிய நோயில் இருந்தாலும் பிரச்சனையில் இருந்தாலும் நான் தீர்த்துருவேன்னு சொல்றது இடும்பனுக்கு முருகன் கொடுத்த வாக்கு. பெரியோர்களே, என்ன அழகா காவடி எடுத்து ஆடும்போது உண்மையாங்க ஐம்புலன்களும் அப்படியே வைப்ரேஷன்ல என்னாலெல்லாம் அந்த இடத்துல நிற்கவே முடியல, அப்படி இருந்தது. ஏன்னா அத்தனை பேருடைய விரதம், அத்தனை பேருடைய நம்பிக்கை, எல்லாத்துக்கும் மேலே முருகனுடைய அனுகிரகம். அதில் பால் காவடி நான் இங்கே கவனித்த அபிஷேகம் நடக்கும்போது, எல்லா அபிஷேகம் நடக்கும்போது எல்லாரும் அமைதியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. பாலை ஊற்றும் போது அரோகரா அரோகரா அரோகரா, என்ன சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு எட்டி பார்த்தா பாலபிஷேகம். நாங்களுக்கெல்லாம் தெரியல. முருகன் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தோம். ஓ, பாலபிஷேகம் நடக்க, அதனால தான் இவ்வளோ சத்தம். அரோகரா அரோகரா அரோகரா. பாலுக்கு சத்தம் கடிச்சா அப்புறம் இடையில சத்தத்தையே காணும். அப்புறம் சந்தனம் அரோகரா அரோகரா. என்ன? ஓ, சந்தனம். கடைசியாக ஒரு அரோகரா கடிச்சா அரோகரா அரோகரா. என்னன்னு பார்த்தா விபூதி அபிஷேகம் நடந்தது. விபூதி அபிஷேகம் எதுக்கு? விபூதி அபிஷேகம் எதுக்கு? அது என்னது? அது சாம்பல் இல்லையா? இந்த உடம்பு என்னைக்குனாலும் சாம்பலாக ஆகியே தீரும். 1000 வருஷம் இருப்போமா? சாம்பலாக ஆகியே தீரும். அதை நமக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான் விபூதி அபிஷேகம். இந்த உடம்பு என்னைக்கு இருந்தாலும் அழியும் முருகா. ஆனால் இந்த அழியிற உடம்பு, இப்போ ஒரு மரத்தில் அப்படியே அழகாக, மரம் வேண்டாம், ஒரு நல்ல செடியில் பூத்து குலுங்குதுன்னு வைங்களேன், பாதி பூ மரத்துலேருந்து உதிர்ந்து கீழே கிடக்கும், பல பேருடைய கால் மிதிப்பட்டு போய் கிடக்கும். சில பூவு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம தூத்து அள்ளி அப்படியே குப்பை தொட்டியில் கிடக்கும். ஆனால் அத்தனை மலர்களிலும் சில மலர்கள் மட்டுமே சுவாமியினுடைய பாதத்தில் போய் விழுது. அதை மாதிரி அப்பா முருகா, இந்த விபூதி அபிஷேகத்தை பார்க்க இனிமேல் எனக்கு பிறவியே வேண்டாம். அழிஞ்சு போகிற இந்த உடம்பு இது சாம்பலாக போகுது. என்னுடைய உடலும் நீராகி அழிந்து என் ஆன்மா இடையராது உன் நாமத்தை சொல்லி உன்னை வந்து சேரணும். அதுக்குரிய அபிஷேகம் தான் விபூதி அபிஷேகம். இந்த விபூதி அபிஷேகம் நடக்கும்போது என் மகனுக்கு எப்படியாவது டாக்டர் சீட்டு கிடச்சிடணும். முருகன் சிரிப்பார், நீ எதுக்கப்பா வந்திருக்க? டாக்டர் சீட்டுக்கும் விபூதி அபிஷேகத்துக்கும் என்னையா சம்பந்தம் இருக்குன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது பெரியவர்களே. பால் அபிஷேகம் பண்ணும்போது எல்லாரும் அரோகரா அரோகரா. காரணம் என்ன? எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கோம். செல்வ செழிப்பு வேண்டும் என்று சொன்னால் பால் அபிஷேகத்தை பார்க்கணும். இதில் பால் காவடி சுமந்துட்டு வருவாங்க. பால் காவடி எதை கொடுக்கும்? செல்வ செழிப்பு. பால் காவடி எடுத்தால் செல்வ செழிப்பு கிடைக்கும். பன்னீர் காவடி எடுத்துட்டு வாரீங்கன்னு வைங்க, பன்னீர் காவடி எடுத்துக்கொண்டு வந்தால் மனநிலையில் இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் எல்லாம் போயிடும். அப்போ யார் யார் என்னென்ன காவடியை சுமந்துட்டு வரணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பண்ணணும். பன்னீர் காவடி சுமந்தால் மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், ஃப்ளக்சுவேஷன் மாறிப்போகும். ஸ்டடியாக இருப்பீங்க.
பன்னீர் அபிஷேகம் செய்தால் மனநிலை, அதாவது ஓவரா நமக்கு விரக்தி, ஒரே கவலை, இனம் புரியாத கவலை. சில பேருக்கு கவலை இருந்து அவன் கவலைப்பட்டா பரவாயில்ல, சிலவனுக்கு கவலையே இருக்காது, ஆனால் எதை நினச்சி கவலைப்படலான்னு யோசித்து கவலைப்படுவான் பாருங்க. அப்பேற்பட்ட பயலெல்லாம் என்னங்க பண்ணுறது நாட்டில்? இந்த மனநிலை மாற்றம் அது ஸ்டெடியாக இருக்கணும்னா பன்னீர் அபிஷேகம். சரும நோய்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், சரும நோய் நீங்கணும்னு சொன்னால் இளநீரால முருகனுக்கு அபிஷேகம் பண்ணணும். இளநீர் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வெயில், இன்னைக்கு இருக்கக்கூடிய வெப்பம், சீதோஷ் நிலை மாற்றம், எல்லாருக்கும் ஸ்கின்ல ப்ராப்ளம் வருது. ஸ்கின் ப்ராப்ளம் நீங்கணும்னா ஸ்கின் டாக்டரை ரெண்டாவதான் போய் பார்க்கணும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், டாக்டர் இருந்தால் வருத்தப்படக்கூடாது. டாக்டர் என் அப்பா சித்தனுக்கெல்லாம் சித்தன், மருத்துவனுக்கெல்லாம் மருத்துவன், என் அப்பா முருகனை பிடிக்கணும். இளநீ கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்தால் சரும நோய்கள் நீங்கி போகும். பெரியோர்களே, சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணால் வியாதி முழுவதும், கொடிய நோயாக இருந்தாலும் முருகன் அதை குணப்படுத்துவான். அதனால தான் அதையே காவடியாக சுமந்து வந்தார்கள் நம்முடைய பெரியோர்கள். சந்தன காவடி கொண்டு வந்தாங்க, பால் காவடி கொண்டு வந்தாங்க, பழக்காவடி. பல நாட்களாக ஒரு பிரச்சனை நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. தொழிலில் முன்னேற்றமே இல்லை, கடன்லே மூழ்கி திளைக்கிறேன், தொழிலில் விருத்தி வேணுமா, தொழில் முன்னேற்றம் வேணுமா, ஒரு விஷயம் பலுகி பெருகணுமா, பழத்தை தான் காவடியில் சுமந்துக்கிட்டு வரணும். பழத்தை காவடியில் சுமந்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் தொழில் விருத்தி ஏற்படும், லாபம் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். சந்தன காவடி எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வியாதியெல்லாம் நீங்கி போயிடும். இளநீ காவடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா சர்ம பிரச்சனைகள் நீங்கி போகும். பன்னீர் காவடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா மனநோய் எத்தனையும் நீங்கி போகும். பால் அபிஷேகம், அதை பாரு, பால் அபிஷேகம் பண்ணாலும் சரி, பாலை காவடியில் கொண்டுட்டு வந்தாலும் சரி, கஷ்டம் தரித்திரம் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். சர்க்கரையை காவடியாக சுமந்துட்டு வந்தீங்கன்னா நம்பிக்கையோடு மார்கழியிலே விரதத்தை தொடங்கி தைப்பூசம் வரைக்கும் அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணி சர்க்கரை சுமந்து காவடி கொண்டு வந்தால் எத்தனை ஆண்டுகள் குழந்தை இல்லாட்டாலும் அடுத்த ஆண்டே குழந்தை பாக்கியத்தை எம்பெருமான் முருகன் கொடுத்தே தருவான். சர்க்கரை காவடிக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கிறது பெரியோர்களே. விபூதி காப்பு பார்த்த உடனே தெளிவாயிடணும், இது லௌகீகத்தில் நான் இருக்க முருகா, இதெல்லாம் எனக்கு அழியணும், இது மேலே உள்ள பற்றுகளெல்லாம் எனக்கு நீங்கணும், இந்த உடம்பு ஒரு நாள் சாம்பலாத்தான் போதுங்கிறத நான் உணரணும், இனிமேலாவது நான் எவனுக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது, எவனுக்கும் நான் கேடு நினைக்கக்கூடாது, கெடுவான் கேடு நினைப்பான், அந்த வேலையை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கணும். மலர்களை காவடியாக சுமந்து வந்தால் மனம் மகிழ்ச்சி அடையும் பெரியோர்களே, மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு காவடிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு. அந்த காவடி, சில பேர் வேல் காவடி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். எல்லாத்தையும் விட ரொம்ப கஷ்டமானது பறவை காவடி. வீட்டில் யாராவது குத்துயிரும் கொலையுருமா படுத்த படுக்கையா பல ஆண்டுகள் இருந்தால் தான் பறவை காவடியை எடுப்பாங்க. நேர்த்தி கடனில் ஆள் எந்திரிச்சிரும். முருகன் எவ்வளோ பெரிய அனுகிரகவாதிக்கு. இந்த சொற்பொழிவோட ரெண்டு விஷயம் சொல்கிறேன். யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இல்லை யாருக்காவது உடம்புக்கு முடியல, சில பேர் வியாதியை வெளியே சொல்லுவாங்க, சில பேர் சொல்லவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் நோயை வெளியே சொல்ல மாட்டாங்க. சில பேர் லேசாக மண்டை அடித்தாலும் என்னன்னே தெரியல, இந்த மண்டைக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியலையா, ஐயோ படபடன்னு வருது, ஐயோ இந்த ஸ்கேன் எடுக்கணும், அந்த ஸ்கேன் எடுக்கணும், இதாக இருக்குமா அதாக இருக்குமா அதாக இருக்குமா, இல்லை மைண்டுக்கு நீங்கள் பிரெயினுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் பெரிய பிரச்சனை உலகத்தில். ஒரு மண்டைக்குள்ளே ஒரு வலி வருதுன்னு வைங்க, என்ன பெரிய வலி, பேசாமல் இருக்கியா இல்லையாப்பா, பைத்தியக்காரி மாதிரி இருக்கும் என்னை பார்க்க. நான்லாம் அப்படி தாங்க சொல்லுவேன். உண்மையாக இந்த கை வலிக்கும், அமைதியாக இருக்க போறியா இல்லையா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, ஐ ஆம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட்டுன்னு நினச்சி பாருங்களேன். உங்கள் மனசை மாதிரி வலிமையான விஷயம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இவருக்கெல்லாம் எவ்வளோ மன வலிமை இருந்தால் என்ன இவ்வளவு நேரமாக படம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. தனி மன வலிமை இருக்குல்ல, இந்த முகத்தை இவ்வளோ நேரமாக பார்த்து பொறுப்பாக உட்காந்து படம் எடுக்கணும்னா தலைக்குள்ள ஒரு வலியே இருக்கட்டுமே. முருகா நீ பார்த்துக்கோப்பா, நீ முருகா. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போது எத்தனையோ லாங்குவேஜ் இந்த உலகத்தில் இருக்குல்ல. மலையாளம் இருக்குது, ஹிந்தி இருக்குது, தெலுங்கு இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது. இப்போ நமக்கு எது தாய்மொழியோ அதில் இருக்கிற ஃப்ளூயன்சி இன்னொரு மொழியில் நமக்கு இருக்காது. அப்படி இருந்ததுன்னு வைங்க, அவன் தான் எக்ஸ்ட்ராடினரி. நம்முடைய தாய்மொழியில் நமக்கு இருக்கிற பரிச்சயம் இன்னொரு மொழியில் எப்படியுமே இருக்காது. ஏன்னா இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் பேசுகிறேன்னா கூட
நான் என்ன பேசணும்னு வேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எனக்கு இப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வேணும். அப்போ தான் என்னால் அதை கன்வே பண்ண முடியும். ஆனால் தமிழுக்கு அப்படி இல்லை. எடுத்தெடுப்பில் நம்ம பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவனுடைய தாய்மொழி தான் இந்த பிரெயினில் முதல்ல ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அது ஈஸியாக வருது. வலிந்து ஒரு விஷயத்தை படிக்கும் பார்த்தீங்களா, அது செகண்டரியாக பின்னாடி நிற்கும். அது நீங்கள் கூப்பிட்டா மட்டும்தான் வரும். அதை மாதிரி எந்த வலி வலிச்சாலும் எனக்கு அதாக இருக்குமோ, எனக்கு இதாக இருக்குமோ, ஐயோ ஸ்கேன் எடுக்கணுமோ, ஐயோ எம்ஆர்ஐ போகணுமானா எம்ஆர்ஐ போயே ஆகணும், ஸ்கேன் எடுத்தே ஆகணும். இது என்னங்க செஞ்சிடும்? இது என்ன செஞ்சிடும்? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பிறக்கணும், எங்கே பிறக்கணும், எந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணும், யாரை திருமணம் பண்ணணும், அவருக்கு என்ன தொழில், உங்களுக்கு என்ன தொழில், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், அவன் உங்களுக்கு சோறு போடுவானா போட மாட்டானா, உங்களை தெருவில் விடுவானா விடமாட்டானா, ஃபைனலாக வீடு வாசல் சொத்து சுகம் பேரு புகழ், கடைசியாக ஒரு இடத்துல வந்து நிற்போம்ல, போகிறதுக்கு தயாராகும்ல, எல்லாமே ஆல்ரெடி டிசைன்டு. அது ஏற்கனவே டிசைன் பண்ணப்பட்ட விஷயம். அதிலிருந்து நீங்கள் ஒரு சின்ன செங்கலை கூட உருவ முடியாது. பழையபடின்னு சொல்கிறேன். ஆஹா அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ டாக்டர் அப்படின்னு என்ன மாட்டி விட்டுறக்கூடாது. உங்களுக்கு சௌகரியம்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டியதுதான். டாக்டர் மாதிரி 100 மடங்கு டாக்டர் சக்தி கொண்டது இந்த மனசுங்க. இந்த மனசுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அதனால தான் காலையில் எழுந்து பூஜை பண்ணணும், அந்த மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லணும். அது அப்படியே அந்த வைப்ரேஷன் நம்முடைய செல்ஸ் எல்லாம் ஏறி போயிருக்கும். அந்த செல்ஸ் எல்லாம் ஏறி போயிருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். யாருக்கா லேசாக தலைவலிக்கா ஒரு ஓரமாக உட்காருங்க. உட்காந்து குரு கவசத்தை எடுத்து பாராயணம் பண்ணுங்க. சஷ்டி கவசம் பவர்ஃபுல், வேல்மாறல் பவர்ஃபுல். ஆனால் குரு கவசம் நீங்கள் கற்பனை பண்ணுற நோயே உங்கள் உடம்புக்குள்ளே இருந்தாலும் இல்லாமல் போயிடும். நம்பணும். நம்புறவனுக்கு தான் கடவுள். சஷ்டி கவசத்தை படிங்க, சிறப்பு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் குரு கவசம் அதை படிச்சிட்டிங்கன்னாலே உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறிடும் பெரியோர்களே. எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. கோயிலாக 30 வருஷம் பேசியிருக்கோம். என் பையன் கனடாவில் இருக்கான். எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம் நினச்சா. கனடாவில் அம்மாவும் இங்கே இருக்கேன், குடும்பம் இங்கே இருக்கேன், அவன் அங்கே, அவன் மனைவி, எனக்கு ஒரு பேரன் 2 பேத்தி, ஹாப்பியாக இருக்கணும்னு 24 மணி நேரம் பழனி ஆண்டவரை கும்பிட்டுட்டே கிடப்பான். அம்மாவுக்கு தெரியும் பழனியா பயங்கர தீவிர சிவபக்தன், தீவிர பைரவ பக்தர். அப்படியே உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைம்மா, அதுதான் உண்மை. எதையும் சேர்க்கணும், எதையும் இதை இவனுக்கு கொடுத்துடணும், அதை இவனுக்கு எந்த பிளானும் போடாங்கம்மா. ஏற்கனவே அவன் பிளான் போட்டானா அவன் எனக்கு புத்தி சொல்கிறான். அப்பனுக்கு பாடம் சொன்ன மாதிரி அவன் புத்தி சொல்கிறான். ஏன்னா ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம் அது. உங்களுக்கு காசு இருக்கணுமா இல்லாமல் போகணுமா. அவன்கிட்ட கேட்பேன், இது நமக்கு விற்குமாயா அந்த இடம்? விற்றா விற்கும், விற்கலன்னா விற்காது. இது என்னையா எதுக்கு வந்துட்டு கேட்காமலே இருந்திருக்கலாமே நம்ம. ஆனால் அதுதானே உண்மை. என்ன நடக்கணும்னு இறைவன் முடிவு பண்ணுறானோ அது மட்டும்தான் நடக்கும். அந்த மாதிரி நம்ம மைண்டு வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் நல்லா இருக்கேன். எதுக்காக இன்றைக்கெலாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில்னு ஏன் சொல்கிறாங்க? ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பாசிட்டிவாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண 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 ஒரு நாள் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். கண்டிப்பாக அது நடந்தே தீருங்க. ஒன்றும் இல்லை. இந்த மேடையில் நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். திருமுருகன் பூண்டிக்கு ஐயா கோபாலகிருஷ்ண ஐயா சுதாமா ஐயாவுடைய ஸ்பான்சர்ஷிப்பில் நான் ஒரு 20-25 ஆண்டுகள் நான் பேசுகிறேன். அப்பவும் ஐயா குப்புசாமி அவங்க தான் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க அங்கே. இப்போவும் வரப்போகிறேன். இந்த மாதம் February 27 திருமுருகன் பூண்டி வரப்போகிறேன். அப்போ நான் சொல்கிறது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வருஷம் கூட சொல்லாமல் இருந்த நாளே இல்லை. ஐயா ரத்னஞ்செட்டியார் அவர்களையும் மனசார நினைக்கணும். அவரை மாதிரிலாம் ஒரு ஆன்மீக அருட்செல்வர்னு அவருக்கு பேர். ஆன்மீக அருட்செல்வர்னாலும் அவர் அருட்செல்வர் தான். ரத்னஞ்செட்டியார் மட்டும் இல்லைன்னா இந்த அன்பான முகங்கள் எல்லாம் பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குமா? இந்த திருப்பூர் வட்டத்தில் பேசாத இடம் கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் காரணம் ரத்னஞ்செட்டியார் அவர்கள். ஐயா தான் திருமுருகன் பூண்டிக்கு ஸ்பான்சர். பேசி முடிச்சுட்டு கீழே வந்த உடனே, அம்மா தினமும் ராப்பகலாக அப்படியே அலையிறீங்க காலையில். அப்போல்லாம் உண்மையாங்க ஒரு நாளைக்கு 4 நிகழ்ச்சி பேசின காலமெல்லாம் உண்டு. காலையில் ஒரு லைன்ஸ் கிளப்பில் பேசுவேன், மத்தியானம் ஒரு ஸ்கூலில் பேசுவேன், சாயங்காலம் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் பேசுவேன். அப்படியெல்லாம் உடம்ப வருத்தி பேசின காலங்களெல்லாம் உண்டு. அப்போ சொல்லுவாங்க, அம்மா அங்கே இங்கேயும் இப்படி ராப்பகலாக இப்படி அலைஞ்சிட்டே இருக்கீங்களேம்மா, நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு 2-3 நாள் இருந்து
நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமம்மா. சொல்கிறதுக்கு எல்லார்ட்டையும் இருக்குங்க, ஆனால் கொடுக்குறதுக்கு மனசு வேணும்ல. யோசித்து பாருங்கள், ரொம்ப பெரிய மனுஷன் அவருக்கு. நீங்கள் இருந்து 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு பக்கத்தில் அம்மா நிற்பாங்க. புஷ்பாம்மா, புஷ்பா சொல்லு, அம்மாவை கூப்பிடுவாங்க. புஷ்பாம்மா இருந்தா நான் புஷ்பாமாட்ட நேற்று கூட இதை சொன்னேன். ஏம்மா என்னை என்னைக்காவது வீட்டுக்கு வான்னு நீங்கள் கூப்பிட்ருக்கீங்களா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ நான் உங்கள் வீட்டில் 1 வாரம் 2 வாரம் இருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் அப்பா பேசினா நல்லா வாயை திறந்து பதில் கூட பேச மாட்டோமா. இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன்லாம் அப்படியா இருக்குது. அவர் பேசாமல் இருக்கார், இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கும். அம்மா என்ன அழகாக ஒரு பாடம் சொன்னாங்க பாருங்கள். ஐயா ஒரு விஷயம் பேசிட்டா அதுக்கு மறுப்பு இல்லைம்மா, அதனால் நான் அமைதியாக இருந்தேம்மா. வாங்கம்மா வாங்கம்மான்னு அப்படி கூப்பிடுவாங்க வாயால். அப்போல்லாம் நான் வந்ததில்லை, ஒரு 20 ஆண்டுகள் நான் வந்ததில்லை. ஆனால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 ஆண்டுகளாக இந்த உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கு வேறு எந்த காரணமும் அல்ல. கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு வலிமை அதிகம். அதுதான் இன்றைக்கி அந்த உறவை எனக்கு தேடி கொடுத்துருக்கு. பெரியவர்கள் தேடி கொடுத்துருக்கு. பையன்கிட்ட கனடாவில் ஃபோன் பண்ணி நான் வந்து தைப்பூச விழாவுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறேன், எவ்வளோ மகிழ்ச்சியாக போயிட்டு வாங்கம்மாங்கிறாங்க பிள்ளைங்க. ஒரு தாய் வீடு போல். இன்னும் சொல்லணும், நாங்கள் நேற்று நான் வந்து இறங்கி வரம்மா முடிச்சிட்றேன். நேற்று நான் வந்து இறங்கி உங்களை பற்றி சொன்னோன்னே கரெக்டாக வந்துட்டிங்களாம்மா. நேற்று நான் வந்து இறங்கின உடனே எனக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் என்ன அழகாக கையில் பெத்த தாய் போல் மருதாணி வச்சு விட்டு சொல்லணும்லம்மா, அதெல்லாம் சொல்லணுமா, அதை வச்சு விட்டு ரொம்ப அழகாக என்னை அழைச்சி கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்த காவடிகள் எல்லாம் வாழ்க்கையில் நம்முடைய துன்பங்களை நீக்கிறோம். ஒரு சூட்சமாக சொல்லிட்டு போகிறேன், இன்னையிலேருந்து மறக்காமல் குரு கவசம் நீங்கள்லாம் என்ன செய்யணும், பாராயணம் பண்ணணும். அந்த குரு கவசத்தை வாயால் நீங்கள் படிக்க வேண்டாம், புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே தான் நீங்கள் அதை வாசிக்கணும். அப்போ தான் உங்களால் உணர முடியும். வாயால் ஒரு விஷயத்த சொன்னோம்னா வாய் அது பாட்டுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம மைண்டு வேறு எங்கேயாவது இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் மனசார நீங்கள் அதை பிரார்த்தனை பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லா நலன்களும் வளங்களும் உங்களுக்கு வந்து சேரும். நான் பெற்ற பயனை, என்னுடைய புத்திரன் பெற்ற பயனை இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த ஆண்டு உங்கள் எல்லாரையும் நான் சந்திப்பேன். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கூர்மையாக கவனித்து படிக்கும்போது தான் ஓஹோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பெரியோர்களே. ஆக மிக மகிழ்ச்சியான தருணம் இது. அருமையான இந்த இந்த தைப்பூச நன்னாளை மிக சிறப்பாக நாமெல்லாம் கொண்டாடி இருக்கிறோம். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக உண்டு. ஆக வேலை வழிபடுங்கள். சத்தாக சித்தாக இருக்கக்கூடிய அம்பாளும் சிவனும் தான் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல். அந்த வேலை வழிபடுவதே நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வேளையிலே செய்தியாக சொல்லி, வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேள் திருக்கைவேல் வாரி குழித்தவேல் கொற்றவேல் சோர் மார்பும் குன்றும் தொழைத்தவேல் உண்டே துணை என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் விடைபெறுவோம். இன்னும் நிறைய ஆலய கைங்கரியங்கள் இருக்குது, அதையும் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து முடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் போகணும். உங்களெல்லாம் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அழைத்து சிறப்பு செய்த சுதாமா கோபாலகிருஷ்ணன் குடும்பத்திற்கு என்னுடைய நன்றி. ராமச்சந்திரன் சுதாமா ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மீண்டும் சொல்கிறேன், மேனகா பாப்பி அவங்க வீட்டில் அவங்களுடைய மாமனார் மாமியார் நங்கையர் எல்லாரும் நல்லா இருக்கணும். இதை மாதிரி ஆன்மீக பணியை உங்கள் குடும்பமே தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை செய்தியாக சொல்லி, இத்துணை நேரம் பொறுமையாக இருந்த இந்த நிகழ்வை செவிமடுத்து கேட்ட அத்துணை பேருக்கும் முருகன் அருள் முன்னிற்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய் உழதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.